ஏங்க பொட்டிக்காரர ஆமா நீங்க வாங்க. பொட்டிக்காரனுக்கு யோகா அடிக்குத போறீங்க. வாடா அண்ணா சிவப்பு சட்டை. வாடா உனக்கு தான்டா சிவப்பு சட்டையா? இங்கேயா சிவப்பு ஷர்ட் போட்டுருக்காங்க? சிகப்பு தானே? இது கருப்பியா எங்க ஊர்ல? எங்க ஊர்ல இதுதான் சிகப்பு. இல்ல வந்திருக்குது. என்ன பத்தி நல்லா எடுத்து சொல்லு பார்க்கலாம். ஆமா சரி தெரிஞ்சு பட்டுருச்சு. ஏய் ஏமா ஆறா கூப்பிட்டா எங்கடா போய் நின்னுட்டு இருக்கற? பல்ல கெஞ்சிக்கிட்டு சொல்லுமா. எங்க பொட்டிக்காரரு இந்த கூலி பெட்டிக்கு ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நான் வந்திருக்கிறேன். சரி கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு எனக்கு ஒருத்தருமே அறிமுகமானவங்களா தெரியல. என்கிட்ட பேசுறதுக்கு யாராவது இருந்தா புடிச்சு விடுறீங்களா? புடிச்சு விடுறோமா? சொல்லு. ஆளு கேக்குது. என்ன பத்தி சொல்லு. உன்னை பத்தி பெருமையா சொல்றேன். பெருமையா சொன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? காலையில குடுக்கறேன்டா உனக்கு. காலையில காசு வாங்கிக்கோ. காசு? சரி ஏமா சொல்லு. பெருமை ஒண்ணு எங்க கொண்டு போய் நிறுத்தணும் மட்டும் பாரு. சொல்லு. அங்க நில்லு. ஏமா என்ன உன்கிட்ட பேசுறதுக்குன்னே காக்காபாளையத்துல இருந்து ஒரு பையனை கூட்டு வந்துக்கிறோமா? காக்காபாளையத்துல இருந்தா? ஆமா. அந்த பையன் நல்லா பேசுவானா? அருமையா பேசுவான். அருமையா பேசுவான், ரசிப்பான், பாட்டு பாடி. ஆமா. ஆனா என்ன ஒரு பிரச்சனை, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாராயம் குடிக்கிறதுக்கு காசு இல்லாம ஒரு 5 கிலோ அரிசி 1500 ரூபாய் காசும் குடுக்குறாங்கன்னு ஆபரேஷன் பண்ணிக்கிட்டாருமா. என்ன ஆபரேஷன்? குடும்ப கட்டுப்பாடு. குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டானா? ஆமா. ஏண்டா பொம்பளைங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் ஆவாதடா? ஆவாதா? நீ போய் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு மட்டும்தான் இருக்க முடியும், வேற எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு தேவை அது மாதிரி ஆளு தான். அது மாதிரி தானா? ஆமா. அதுதான் எந்த இடைஞ்சலும் இல்லாம நம்ம பாட்டுக்கு ஏதோ சந்தோஷமா அண்ணன் தம்பிக்கு மாதிரி பேசிட்டு இருக்கலாம். போய் பாரு, பேசிக்கிட்டு மட்டும்தான் இருப்பான். ஆமா. அவன் பேர் என்ன? அவன் பேரா? சொல்லு சொல்லு சொல்லு. கோணைன்னு சொல்லுங்க. கோணைடா. நல்லா சொல்லு. ஏண்டா என்ன பார்த்தா குடும்ப கட்டுப்பாடு பண்ண மாதிரி இருக்குதா உனக்கு? இப்படி சொன்னா எந்த பிள்ளைடா பக்கத்துல வரும்? நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. சொல்லு. அப்படி சொன்னாதான் நல்லா கிட்ட வந்து நெருக்கமா பேசுவாங்க. அப்ப நாம பண்ணிக்கலாங்கிறியா? அப்ப பண்ணிக்கலாம். பிள்ளைன்னா அப்படி தள்ளி நின்று தான் பேசுவாங்க. தம்பி, ஓய் உனக்கு சனி மூளைடா. தனி மூளை. சனி மூளைடா. பார்த்து பேசு. ஓ குடும்ப கட்டுப்பாடு பண்ண கோணை என்ன? கொடி முண்டை. ஏங்க என் பேரு கோணை இல்ல. அதுதான் சொன்னான் பொட்டிக்காரே. அது இல்லம்மா, என் பேரு. என் வரலாறு கேட்டீங்கன்னா நீ ஆள் அவுட்டு. வரலாறே இருக்குதா உங்க பேருக்கு? ஆமா. அப்படி என்ன வரலாறு? எங்க அப்பன் பேரு தடிபெருத்த தாண்டவராயன். தடிபெருத்த தாண்டவராயன். எங்க அம்மா, உங்க அம்மா பண்டம் பெருத்த பாவாயி. ஆமா. என் பேரு காம்பு பெருத்த காத்தவராயன். காம்பு பெருத்த அடுத்தது மை வைஃப். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாமா. நான் சாதாரணமா நினைக்காத. என் பொண்டாட்டி திருமதி. எத்தனை திருடா? என் பொண்டாட்டிக்கு எத்தனை திரிய போற? நீ குழாய் முடிக்கிட்டு கம்முனு. ஓஹோ, உன் பொண்டாட்டினா திரும்பிட்டு பேசுவேன். எத்தனை திருநாளும் போடுவேன். மை வைஃப் திருமதி குப்பாய். என்ன குப்பாயி? என்ன சொல்லி? ஆமா, சேர்த்து சொல்லலாம் ஒரு கஷ்டமா தெரியும். இதுக்கு எல்லாம் விளக்கு இருக்குது. ஆமா. இவ்வளவு அடைமொழி வச்சு உங்க வீட்டுல எல்லாத்துக்கும் இப்படி அடைமொழி இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் எப்படி, எதனால அந்த அடைமொழி வந்துச்சு? எங்க அப்பா இருக்கிறாரு அடிபருத்த தாண்டவராய். ஆமா. அவருக்கு எப்படி பேரு வந்துச்சு? எப்படி வந்துச்சு? எங்க அப்பா ஊருக்கு ஒன்று. உங்க ஊருக்கா? ஆமா. சரி. ஆயம் பேசுவாங்க, பஞ்சாயம். அப்படிக்கே அவர்தான் பஞ்சாயத்து பேசுவாரு. ஓஹோ. அவர் பஞ்சாயத்துக்கு போனா சும்மா போக மாட்டாரு. பின்ன எப்படி போவாரு? கையில புடிச்சு ஆட்டிக்கிட்டே போவாரு. என்ன மணிவா? மணி இல்லம்மா, தடி. ஓ தடி. கையில ஒரு தடி வச்சிருப்பாரு. கையில தடி ஒண்ணு. தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் பட்டார் நடிச்சிருவாரு. ஆமா. போய் ஆளாமட்டறையில் தடி வச்சுட்டு விருப்புந்து வீட்டுக்கு வந்துருவாரு. ஏப்பா அங்க பஞ்சாயத்து நடக்காத ஒரு கருமாந்திரமும் நடக்காது. தடி பார்த்தோன்னா எல்லாம் கிளம்பிடுவாங்க. சரி கவுண்டர் வந்தாச்சு. இதுக்கு மேல நாம அங்க இருந்தா நம்மளுக்கு அடி விழுந்துரும். ஆமா அப்படின்ட்டு போயிருவாங்க. எங்க அப்பா பேர் சொந்த பேர் தாண்டவராயன். அவர் ஊன்ற தடி சேர்த்தனா
தடி பெருத்த தாண்டவராயன். கரெக்ட். சரி. எங்க அம்மா சொன்னனே பண்டம் பெருத்த பாவாயின்னு. ஆமா, அது எப்படிப்பா வந்து? எங்க அம்மா ஊருக்கு வந்துச்சுல்ல. ஓ ஆமா, உங்க அப்பா ஊருக்கு வந்துருனா உங்க அம்மா ஊருக்கு வந்துச்சு. ஆமா, அதனால ஊருக்குள்ள இருக்கிறத ஏழைப்பாளையத்துல ஒரு அண்டா குண்டா பாத்திரம் எல்லாம் வாங்கி அடவுக்கு வச்சுக்கிட்டு செலவுக்கு ஏதாவது அடமானத்துக்கு வைக்க வந்தா. ஆமா, அடமானம் வாங்கி வச்சுக்கிட்டு பணம் கொடுக்கும். ஓ, இந்த பிசினஸ் உண்டா? ஆமா, எங்க வீட்டு ஃபுல்லாவே பண்ட பாத்திரமா தான் இருக்கும். உங்க அம்மா வழியா அந்த பண்ட பாத்திரம் நிறைஞ்சு போயிருச்சு. ஆமா, எங்க அம்மா பேரு பாவாயி. பாவாயி. இந்த வாங்கி வைக்கிற பண்டத்தை சேர்த்தனா பண்டம் பெருத்த பாவாயி. சரியா தாங்குது. கரெக்ட். 32 சொன்னேன். 32. ஆமா, என் பேரு காம்பு பெருத்து காத்தவராயன்னு சொன்னனே. ஆமா, இவர் பேர் என்னவா இருக்கும்? ஒரு பேரு கவுண்டர். கவுண்டர். அந்த கவுண்டர்மா அவரு. ஓஹோ. என் பேரு காம்பு பெருத்து காத்தவராயன்னு சொன்னனே. அது எப்படி வந்துச்சு? நாங்க எல்லாம் காடு கொத்துறதுக்கு போவோம். ஊர் கவுண்டருக்கு பையனா இருந்தாலும் அந்த கௌரவம் எல்லாம் பாக்குறதுல காடு கீடு கொத்துறது, கூலி வேலைக்கு போறது. நம்ம காட்டுல நாம தானே வேலை பார்க்கணும். ஆமாப்பா ஆமாப்பா. எல்லாமே காம்பு சின்னதா போட்டு விட்டுப்பாங்க. உங்க காட்டுக்கு வேலை செய்ய வருவீங்களா? ஆமா. என்ன இருந்தாலும் ஊர் கவுண்டம் பையன். நீ எப்படி போடுவ? நான் கொஞ்சம் பெருங்காம்பா போடுவேன். நீ கொண்டு போற மம்முட்டிக்கு. ஆமா, என் பேரு சொந்த பேரு காத்தவராயன். காத்தவராயன். அந்த மம்முட்டி காம்பு சேர்த்தனா பெரிய காம்பா போட்டிருக்கிற. ஆமா, காம்பு பெருத்த காத்தவராயன். பரவாயில்லப்பா. என் பொண்டாட்டி சொன்னனே. ஆமா, புதி பெருத்த குப்பாய். போய் தானே சொல்ற? அடி இல்லடி, திருட்டு முண்டை. எங்க வீட்டுக்காரி குத்தவகாரி. குத்தவகாரினா ஒரு 20 ஆளு 30 ஆளு பேசி ஒரு காடு குத்தவைக்கு புடிச்சுக்கிறது. ஓ, காட்டு வேலையில குத்தவைக்கு போறது. ஆமா, ஆளுக்கு 200 ரூபான்னு ஏட்டு பேசிக்குவா காட்டுக்காரங்க கிட்ட. ஆமா, அவங்க கிட்ட 100 ரூபா கொடுத்துட்டு 100 ரூபா கமிஷன் அடிச்சுக்குவா. அப்பா ஏப்பா, அப்ப 50 பேரை கூட்டிட்டு போனா 5 50 100 5000 ஆச்சேடா. எல்லாமே வந்துரும் நம்ம கிட்ட. அவங்க கூலியை விட இவ கூலி கொஞ்சம் சேர்ந்து வர்றதுனால கூலி பெருத்த குப்பாயி. கூலி பெருத்த குப்பாயா? நீ கூதி பெருத்துன்னு நினைச்சியா? நீ அப்படித்தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது என்னமா இத்தச்சோடு தான் இருக்கும், ஆட்டுக்கலை தீச்சாப்படி. அதை விட எங்க தாத்தா எங்க ஊர்ல கவுண்டரா இருக்கும் போது ஒரு 5000 ஊடுத்துச்சு. ஆமா, உங்க தாத்தா அவ்வளவு செல்வ செழிப்போட நாட்டை வச்சிருக்கிறாரு, நடத்தினாரு. சரி, எங்க தாத்தனுக்கு பிறகு எங்க அப்பா வந்தான். அப்ப வந்தாங்க. அவன் ஒரு 2000 ஊடு கொண்டு வந்தான். ஏன்டா? ஓய், 2000 கூட ஆகி போச்சா? ஆமா, எங்க அப்பனுக்கு பிறகுதான் சித்த போறான் பாரு தேவடியா மகன். சித்தப்பன் அப்படி சொல்ற? நாங்க எப்பவுமே அப்படிதான் பேசிக்கிறோம். ஆமாடா மகனே. என்ன சொல்ற? ஆமாடா மகனே. ஏடா மம்மல ஒல்கே. நீ இதுதான் உங்க சித்தப்பாவா? ஆமா, எங்க அப்பனுக்கு பிறகு எங்க சித்தப்பா வந்தான். இவன் ஒரு 500 ஊடு கொண்டு வந்தான். அது இறங்கி போச்சா? எல்லாமே கேஸ். எல்லாம் கேஸ் தான். கேஸ்ல தான் 6 கேஸ் தான் போட்டு. எங்க சித்தப்பனுக்கு அப்புறம் இப்ப நான் ஊரு கவுண்டத்தான பண்ணிட்டு இருக்கிறேன். ஊருக்குள்ள 10 ஊடுதா இருக்குது. எல்லாமே காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா? எல்லாமே காலி பண்ணிட்டாங்க. காரணம் என்ன? எதனால இப்படி குறைஞ்சிட்டே வந்துச்சு? நோம்பி ஏதாவது போட்டா கணக்கப்படி எழுதுறது. எப்படி? பழம் 2 தாரு, வாழைப்பழம் 1 சீப்பு, எண்ணெய் 3000, விளக்குக்கு எண்ணெய் 2000, பாவி, கல்பூரம் 1500, சூடம் 3500, பத்தி குச்சி 5000, ஊதுபத்தி 2000. இப்படி கணக்கு எழுதனை 10 கொடுத்து அங்க அவங்க குடிச்சுக்கிட்டு கிளம்பிக்குவாங்க. உங்களுக்கு வரி கொடுத்தே மாள முடியாது, முடியல, மாள முடியாது எங்களா அந்த ஊர்ல. போயெல்லாம் வேற ஊருக்கு அப்படின்னு கிளம்பிக்கிட்டாங்கம்மா. இதுதான் நான் வரேன், ஒரே நிமிஷம். ஐயா அதே குமிச்சு பாத்துட்டு இருக்கீங்க, எங்கேயும் போவாது, நம்ம கூட தான் இருக்கும் கடைசி வரைக்கும். ஓ, இதெல்லாம் தான் உங்க எஸ்டிடியா? எஸ்டிடி இல்லடி, நாரமுண்டை ஹிஸ்டரி. ஓ, ஹிஸ்டரி. ஆமா, வரலாறு. சரி சரி சரிமா. இருந்தாலும் போனாலும் போகட்டும், சீராக நிறைந்திருக்கும் தெய்வீகமான திருச்சபை. இந்த சிங்கார பொன்மேடை இதோ கூலிப்பட்டியிலே எழுந்தருளி அருள்பாலிக்கும் அகிலான கோடி பிரம்மாண்ட நாயகியாக விளங்கக்கூடிய தாயாகிய மாரியம்மனிடத்தில் வேண்டுதலை வைத்து அந்த வேண்டுதலை எல்லாம் நிறைவேறியபடி காரணத்தினால காட்டூரினை சார்ந்த கணேசன் பெருமாயம்மா குடும்பத்தார் அவருடைய மகன்களாக விளங்கக்கூடிய பரமேஸ்வரன், பரமசிவன், பிரபா, விஸ்வநாதனா முண்டை நல்லா படி என்ன கஷாமுச்சான்னு படிச்சுட்டு இதுல விஸ்பர்னு தாண்டா போட்டிருக்குது.
விஸ்வநாதன் விஸ்வநாதன், கவின் கவின் இப்படி எல்லாம் ஒன்று சேர்ந்து கடகடப்பா 400 பழம் 200. ஏய் அதுல இல்லடி முண்டை அந்த பக்கம் தான் இருக்குது நாளையில தானே கணக்கு காட்டுங்குது இது சரி சொல்லு சொல்லுமா அனைவற்றும் ஒற்றுமையாக சேர்ந்து தாயாரிடத்தில் வேண்டுதலை வைத்து வேண்டுதலை நிறைவேறிய காரணத்தினால கணேசையா குடும்பத்தார் அவர் பெற்ற பிள்ளைகளும் பேர குழந்தைகளும் ஒன்று சேர்ந்து இந்த சிங்கார சதராட்டியத்தினை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள். நாடகம் விட்டவர்களின் குடும்பங்களும் நலமுடன் காண வந்திருக்கும் இப்படி பெரியோர்களின் குடும்பங்களும் எப்படி இருக்கணும்? எப்படி இந்த ஊர் பொதுமக்களும் நாடு செழித்து நல்ல மழை பெய்து ஊரு செழித்து உத்தமலை பெய்து அவரவர் ஆண் போன பக்கமெல்லாம் அரசு பட்டம் கட்டி ஆண்டு பெண்கள் போன பக்கமெல்லாம் பெயரும் புகழும் பெற்று பெரியோர் செய்கின்ற தொழிலும் சிறியோர் கற்கின்ற கல்வியும் மென்மேலும் உயர வேண்டும் என்று சொல்லி இந்த கூலிப்பட்டியிலே எழுந்தருளி அருள்வாளிக்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாகிய இந்த மாரியம்மனை வேண்டிக் கொள்கிறோம். ராமருக்கே வேடமிட்டு வெளியே வந்தவுடனே அன்பு தாயாராகப்பட்டவர் அவர் சொத்தில் இருந்து அன்பளிப்பு வழங்கினார். அவர் குடும்பத்தில் அருகு போல் வேரூன்றி மூங்கில் போல் 300 கிளை கிழித்து அவர் பெற்ற பிள்ளைகளும் பேர குழந்தைகளும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோட வாழ வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொண்டு அம்மம்மா இந்த சிங்கார பொன்மேடையில் இன்று நமக்காக ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கும் நாடகம் சத்யாவதி திருமணம். இப்பேற்பட்ட புண்ணிய சரித்திர நாடகத்தின் தர்பாராக நான் வந்திருக்கேன். நீங்க யாரு? பேர் என்ன? உங்க பேர் என்ன? ஜனிக்கவா? கண்டார ஓடி போய் என் கையை முன்னாடி வச்சுக்கிட்டான். சொல்லுமா பள்ளி எடுத்து விட்டான் பயங்கரவாதி. ஆமாம்மா சொல்லு. இப்பொழுது நுழைஞ்சிருக்கணுமே. ஒன்னும் நுழையலம்மா. ஆமாம்மா 1ஆம் தேதியில இருந்து கூத்தாடிட்டே இருக்கிறேன். எங்க போய் நுழைக்கிறது? செட்டியார் குலத்திலே பிறந்திட்ட செல்வியாகி எனது பெயர் குணபேதகை. குணபேதகை தெரியுமா? ஆமாம்மா. அப்படி நான் குணபேதையாக இருந்த பொழுதிலும் நான் யாருக்கு மகளாக பிறந்தேன்? மகளாக பிறந்தேன். ஆமாம்மா. அப்பம்மா யாரு? தாத்தேந்தர்கள் யார் தெரியுமா? அவங்க
அம்மா என்னை 10 மாதம் 300 நாள் 3000 தசவி நாடிகள் தன் அங்கத்திலே சுமந்து ஈண்டெடுத்தார்களே என் தந்தையார் என்னை நாளொரு வேணியும் பொழுதொரு வண்ணமுமாக கண்ணை இமை காற்பது போல் என்னை வளர்த்த தந்தையார் மகேந்திர செட்டியார் உண்மைதான். சரிங்க. உங்க அம்மா என் தாயார் மகேஸ்வரி. ஆமாடி. மகேந்திர செட்டியாருக்கும் தாயாக மகேஸ்வரிக்கும் நீங்க ஒரு மகள் தான். நான் ஒரே மகளாக பிறந்து ஆமாம்மா. நான் யாரை மாலையிட்டேன்? யாரை கல்யாணம் பண்ணீங்க? எனது திருமணத்தின் ரகசியம் தான் என்ன? என்னம்மா உங்க ரகசியம்? ரசம் உங்க ரகசியம் என்னன்னு என் கேட்டேன். ரகசியம் என்னன்னு தெரியுமா? என்னது? அம்மா ஓ தாயே கொஞ்சம் பிரிச்சு சொல்லுப்பா. அம்மா. அம்மம்மா, என் தாய் தந்தைகளை என்னை ஈண்டெடுத்து நாள் ஒரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்த்தனாங்க. வளர்ந்து வரும் வேளையில மதுராபுரியில் வாழ்ந்து வரக்கூடிய செட்டியார் இனத்தை சேர்ந்த எப்படி செட்டியார் இனத்தை சேர்ந்த வாணிபம் என்று சொல்லக்கூடிய வியாபாரம் எப்படி எப்படி வாணிபம் என்று சொல்லக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடியவர் மாணிக்க செட்டியாரு. மாணிக்க செட்டியார் உண்மைதான். சரிங்க. அப்பேற்பட்ட மாணிக்க செட்டியார் என்னை மறுதிருமணம் செய்து போனார். மறுதிருமணம்? ஆமாடி. சரி சரிங்க. எதனால என்ன 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணாரு? என்ன காரணம்? மாணிக்க செட்டியார் அவருடைய மூத்த மனைவியாகப்பட்டவர் மாண்டு மடிந்தார் என்று சொல்லி அவர்கள் இருவருக்கும் பிறந்திட்ட மகளாகிய சத்தியாவதி குழந்தை பருவமாக இருக்கிறார். அவளுக்கு ஒரு மாற்றாந்தாய் வேண்டும் என்று அம்மம்மா என்னை திருமணம் செய்து வந்தார். பாதுகாக்கிறதுக்கு? ஆமாடி. சரிம்மா. அப்படி பாதுகாப்புக்காக என்னை திருமணம் செய்து அந்த பிள்ளையாகிய அந்த பிள்ளை இருக்கு பாரு சத்தியாவதி, அந்த பிள்ளைய நான் சுகமா இப்ப கண்ணுல ஒரு தூசி விழுவுது. அப்ப அந்த தூசி விழுவறதுக்கு முன்னாடி இப்ப காத்தடிச்சு மண்ணு பறக்குதுன்னு வச்சுக்க, கண்ணுல தூசி விழுவாம பாதுகாக்கிறது எது? இமை. கண்ணுடைய இமை, அதுதான் அதுக்கு வேலை. அப்படி கண்ணை எப்படி இமை பாதுகாக்குது?
அதுபோல என் புள்ள சத்யாவதிய நான் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்த்தி கண்ணை இமை எப்படி பாதுகாக்குதோ அது போல பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறேன். பரவாயில்லம்மா. இங்க மத்தவங்க மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இல்லப்பா, அதெல்லாம் இல்ல. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. உங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிறீங்க. நான் அதாவது என் வயிற்றிலே ஒரு 10 மாதம் ஒரு குழந்தையானது உருவாகி என்னங்க அவர் தூங்கிட்டார். அத்தான் உங்களைத்தான் எப்ப செஞ்சாரு அவரை போய் ஓத்தான் எங்க அக்கௌண்ட்காரர். அப்படியா? சரி பரவாயில்ல ஐயா, போட்டு தாக்கி விட்டுருங்க. சரி சொல்லுங்க. இங்க பாருடி, அப்பேற்பட்ட என் கணவர் என்னை திருமணம் செய்து மகளுக்காகவே திருமணம் செய்தார். சரி, மகளையும் சீருடனும் சிறப்புடனும் வளர்த்திட்டு வரோம். ஆனா என் கணவர் வியாபாரத்துக்கு போவாருன்னு சொன்னேன். அவர் எப்படி போவாரு? இந்த மதுராபுரியை விட்டு வெளிநாடுகளுக்கெல்லாம் வியாபாரம். நவரத்தினங்கள். நவரத்தினம் எப்படி? வைரம், வைடூரியம், கோமேதகம். கோமியம்னா மாட்டு மூத்திரம்டா. கோமேதகம்னா ஒரு கல்லு. கல்லு. ஆமா. சரி, இந்த பவுன் நகைகள் எல்லாம் வைப்பாங்க பாரு, இதுல இருக்குது பாரு, அந்த மஞ்சள் கலர் கல்லு, அதுதான் கோமேதகம். பார்த்தா கல்யாணி கவரிங் மாதிரி தெரியுது. கல்யாணி கவரிங்க? ஏடா ஆயா, இந்த புண்டவன் என்ன கல்யாணி கவரிங் போட்டுக்கிறேங்க? என்ன பார்த்தா அப்பேற்பட்ட பொம்பளையாட்டமா இருக்குது. என்ன பார்த்தா கல்யாணி கவரிங் போடுற பொம்பளையாட்டம் தெரியுதா? டேய், இது என்னன்னு தெரியுமா? சேலத்து பக்கம் போய்க்கிறியா? சேலத்து பக்கம் போய்க்கிறியா? போய்க்கிறேன். புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 5 ரோட்டு வழியா என்னைக்காவது போயிருக்கிறியா? ஏவிஆர் சொர்ண மகால்னு ஒரு நகை கடை இருக்குமா, அதை பாத்துக்கிறியா? பாத்துருக்கிறேன். அந்த நகை கடைக்கு பக்கத்துல கலைவாணி கவரிங்னு ஒண்ணு இருக்கும் பாரு, அங்க வாங்கினது. திருட்டு வழி அதுவும் கவரிங் தானடி. நீ தான் கல்யாணி கவரிங். நீ எப்படி பாரு. சரி, அப்படி இல்லடி. இதுவெல்லாம் என் கணவராகப்பட்டவர் நவரத்தினங்கள் என்னென்ன நவரத்தினங்கள் வியாபாரம் செய்யறாரோ அனைத்து ரத்தினங்களையும் பதித்து இந்த மாலையை எனக்கு செய்து கொடுத்தார். வணிக வியாபாரி. ஆமா, வணிகம். சரி, வணிகம் செய்யறாருடி. சரி, ஆகட்டும். கல்லுக்கெல்லாம் விற்பாரு. என்ன உரலுகல்லா? உரலுகல்லா? ஏய், இதுல பதிச்சிருக்கிறாங்களா அந்த மாதிரி கல்லுப்பா? கல்லு. ஆமா. சரிமா. அது போல வியாபாரத்துக்கு போனா 6 மாசம், வீடு திரும்பினா வீட்டுல 6 மாசம் இருப்பாரு. சரி, எப்படி? அங்க போனா 6 மாசம். ஆமா, இங்க வந்தா 6 மாசம். சரி, புள்ள படிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கிறப்ப 12வது முடிக்க போறா. சரிமா, 12வது முடிக்க போறா. ஆமா, 12வது முடிக்க போறா. சரி, அதனால புள்ள பள்ளிக்கூடம் போறதுக்கு நேரம் ஆகி போச்சு. அம்மா கூப்பிட்டாங்கன்னு சீக்கிரமா போய் கூப்பிட்டு வாடி. ஆகட்டும் தாயி. சின்ன இது சொல்லிவிடாத. சரி, அந்த புள்ள பலாறு நப்பிவிடும். சரி, ஓகே. உங்க அம்மானே சொல்லு. சரிமா, சொல்றேன். ஐயோ, நமஸ்காரம். இந்த மாபெரும் சபைக்கு மனமார்ந்த வணக்கம். வணக்கம். உங்களுக்கு அறிவு இருக்குதா? ஒரு பெண்கள் இப்படி வந்து குனிஞ்சா இப்படி பின்னாடி குத்துறிய உனக்கு எல்லாம் அறிவு இருக்கான்னு கேட்டேன். ஐயோ அம்மா தாயே, நானும் தான் கும்பிட்டேன். என்ன சாமி தான்? எப்படி கொலாயிலையா? நீ தான் முன்னாடி வந்துட்ட. அம்மா இருந்தாலும் சீராய் நின்றிருக்கும் தெய்வம் அந்த மாபெரும் புண்ணிய சபை. இங்கன குடியிருக்கும் மாற்றுமையில் அங்கே பெரியவர்கள் மற்றும் நமது தாய் தந்தைமார்கள் சிறியோர் பெரியவர் என யாவற்று பேர்களும் அதை கடல் போல் சூழ்ந்து காட்சி இருக்கிறார்கள் அல்லவா? அது காரணம் என்ன விஷயம்? எடுத்துட்டே கட்டுறது இல்ல. என்னடி சீட்டு மட்டும் எடுத்து காட்டுற? படிச்சுக்கமா. என்ன இதுக்கப்புறம் இங்க? அம்மா, அதாவது நாட்டுக்கு நாடு மகாநாடு பேரும் பெருமையும் வாய்ந்துட்ட இன்னும் காற்றூர் தனத்திலே வாழ்வாங்க வாழ்ந்து புகழ் பெற்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கணேசன் அவர்களும் பெருமாய் அவர்கள் அவர்கள் பெற்றெடுத்த மகன்களாகிய பரமேஸ்வரன், பரமசிவம், பிரபா,
விஸ்வநாதன் விஸ்வநாதன், கவின் கவின். இவர்கள் குடும்பத்தார் ஒற்றுமையாக சேர்ந்து இந்த வேண்டிய நாடகத்தை அரங்கேற்றம் செய்து வைத்திருக்கிறார்கள். நாடகம் வைத்த நல்ல உள்ளங்களுக்கும் நாடகத்தை காண வந்திருக்கக்கூடிய நமது ரசிக சொந்தங்களுக்கும் நம்முடைய நாடக சபா சார்பாக எல்லோருக்கும் பணிவான நன்றி என்று வணக்கத்தை சமர்ப்பிக்கிறோம். அம்மா, அப்படி இருந்தாலும் ஒரு பெண்களை கண்டா உனக்கு ஏதாவது இப்ப வருமே? ஏண்டி என்ன வேதியா? அது எப்ப வந்தது உனக்கு? இன்னுமே வேதி வராம இருக்கு உனக்கெல்லாம். நான் பொம்பளைங்கிட்ட பேசுறதே இல்ல. ஏன், என்ன காரணம்? பெண்கள் இல்லாம இந்த உலகமே கிடையாது. ஆகாய தேவி, ஆகாயவாணி ஒரு பெண்ணு, இந்த பூமாதேவி ஒரு பெண்ணு, இந்த விண்ணு மண்ணுமே பெண்ணு தாண்டி. அந்த பெண் இல்லாம உலகத்துல எதுவுமே கிடையாது. ஏன் பெண்கள்கிட்ட பேச மாட்டேன்? நோ டச். டச் இல்லையா? ஐயோ, ஏன்? நான் ஐயப்பன் கோயில் பூசாரி. இப்பவே பூசாரியா? ஆமா, அடுத்த வருஷம் ஐயப்பனுக்கு மாலை போடுறேன். இந்த அடுத்த வருஷம் ஐயப்பனுக்கு மாலை போடுறதுக்கு இப்ப பேசுறதுக்கு என்னடி இருக்கு? மாலை போட்டாலும் சாராயம் குடிச்சிட்டு இருப்பேன். நீ மாலை போடுறியா ஐயப்பனுக்கு போட்டு விடுறியா? மாலை போட்டா எப்படி சாராயம் குடிக்கிறது? அது தப்பு இல்லையா? நோ டச்னு சொல்லணும் இல்லையா? எங்க பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தன் ஐயப்பனுக்குறான். நீ மாலை போட மாட்டியா? போட மாட்டான். அவனுக்கு மாலையை போட்டு விட்டுட்டு நான் சாராயம் குடிச்சிட்டு தெரியும். அடப்பாவி, ஊடல ஒரு வாக்குல அழிஞ்சு போயிருப்போம். பொம்பளைங்கிட்ட பேசுறதே இல்லமா? என்ன காரணம்? பொம்பளைங்க நாங்க என்ன பண்ணோம்? உங்களால தான் நாட்டுல ஜனத்தொகையா குறையுது. ஏண்டி நாட்டுல ஜனதா குறையுது, நாங்க என்ன மக்கள் எல்லாம் பிடிச்ச கிணத்துக்குள்ளேயே போடுறோம்? ஏதோ ஒரு ஆளு தள்ளுவாங்க. நீங்க அப்படி கூட கூண்டோட இழுத்துட்டு போறீங்க. கூண்டோடு கொள்றோமா? ஆமா. எப்படி? அக்கா எந்திரிச்சு வாக்கா. நீ முதல்ல இவ எப்படி நம்ம பொம்பளைங்களால இந்த நாடு கெடுதுன்னு சொல்லணும். இவன் எனக்கு விளக்கு மாதிரி வெறி எடுக்கிறதுக்கு நிறைய விட்டாதான் சரிப்பட்டு வருவான். சொல்றேன் இன்னைக்கு எப்படி பெண்களால இந்த நாடு குடிச்சல சொல்லு பாக்கலாம். அந்த காலத்து பொம்பளைங்க இருந்தாங்க. நம்ம ஆயா மக்களை பெற்ற மகராசிங்க. அவங்களால நாட்டுக்கு இடைஞ்சல் இல்ல, வீட்டுக்கு இடைஞ்சல் இல்ல. ஜவுளி கடைக்கு போவாங்க. ஜவுளி கடைக்கு போய் ஜாக்கெட்டுக்கு துணி எடுப்பாங்க. நல்ல 1 மீட்டர் துணி எடுத்துக்கிட்டு வருவாங்க. எடுத்துட்டு வந்து அந்த 1 மீட்டர் துணி எடுத்துட்டு வந்து டெய்லர் கிட்ட கொடுத்து, பாப்பா துணியை வெட்டி கட்டி மோசம் பண்ணிவிடாத, கை நல்லா முழங்கை வரைக்கும் இருக்கணும், இடுப்பு வரைக்கும் இருக்கணும், நல்லா சொகையாடம் தைச்சு போட்டுக்கிட்டு சேலை உருட்டி கட்டிக்கிட்டு ஏத்தரைச்சாங்க, கிணறு வெட்டினாங்க, பாரு பிடிச்சாங்க, கல்லு கூட உடைச்சாங்க. அந்த காலத்து பொம்பளைங்க. அவங்கள குறை சொல்றதுக்கு இல்ல, அவங்களை எல்லாம் குறை சொல்றதுக்கு இல்ல, சொல்றதுக்கு இல்ல. வேற யாரு? இப்போ ஒரு 30-35 வருஷத்துக்குள்ள நீங்க வந்தீங்க, உங்களையும் குறை சொல்றதுக்கு இல்ல. ஏன் நீங்க போறீங்க ஜவுளி கடைக்கு, ஒரு 30 பாயிண்ட் துணி கொடுங்கன்னு கேக்குறீங்க. 30 பாயிண்ட் துணியா? வாங்கிட்டு வந்து அதை எடுத்துட்டு வந்து இந்த கால டெய்லர் கிட்ட கொடுத்து நீங்க சொல்ற மாடல் எப்படி எப்படி? அது ரெண்டையும் தூக்கி இருக்குது. அது என்னது? பஃப் கை. பஃப் கை. ஆமா, அது ஃபேஷன் டி. அத ஃபேஷன். பஃப் கை. அதுதான் எங்களை கொல்ல வந்த மாத்தான். என்னாடி வம்பா இருக்குது. நாம பஃப் கை வச்சு போறதுக்கும் நீங்க எல்லாம் எப்படி கொள்றோம்? நீங்க எல்லாம் இந்த மாதிரி மாடல் சொல்றீங்க. அந்த டெய்லருக்கு பாவம் தெரியறது இல்ல. அவரு ட்ரைனிங் ஆட்டுறது. எனிமே சொன்னாங்களே வெட்டி 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 பாதி துணி குப்பையில போட்டாங்க. அந்த 30 பாயிண்ட் துணியில பாதி துணி குப்பைக்கு போயிருதா? பாதி குப்பை தொட்டிக்கு போயிருது. மீதி இருக்கிறது கையகல துணி. அங்கங்க இவ்வளவு சிலந்தி பத்தாட்ட வச்சு தைச்சுக்கிட்டு, இங்க வா கொஞ்சம் திரும்பு, இந்த வேலை இந்த பக்கம் நில். அப்படி நில்லு. இதுல எப்ப தூக்கு போட்டுக்கிட்டு சாவறீங்களா? ஏய், இது தூக்கு போறதுக்கு இல்லடி, இதுதான் ஃபேஷன். ஃபேஷன். உங்க சாலாக்கு எனக்கு தெரியாது. என்ன சாலை சாஞ்சி போச்சுன்னா கவகோல கொடுத்து தூக்கி நிறுத்துறோம் பாரு, அது மாதிரி இது ரெண்டு இறங்கி போச்சுன்னா லித்து கட்டிக்கிட்டே சாவிச்சு எல்லாம் தெரியும் எனக்கு. சரி, அனுபவப்பட்டிருக்கிறேன் நான். சரி, நிறுத்துறீங்களா? போய் எங்கனாச்சும் வெளியூர் போலான்னு போய் பஸ் நிறுத்துறீங்க. கண்டக்டர் இறங்கி வந்த உடனே ஆம்பளைங்க எல்லாம் பின்னாடி ஏறுங்க, பொம்பளைங்க எல்லாம் முன்னாடி ஏறுங்க அப்படிங்கிறாரு. ஆமா, பெண்களுக்கு எப்ப முன்னுரிமை முன்னாடி ஏறுகிறாரு. நாங்களும் முன்னுரிமை கொடுத்துக்கிட்டு தாமா இருக்கிறோம். நீங்க போறீங்களா? போன உடனே டிரைவர்கிட்ட நிக்கிறீங்க பானட் நேரா. என்ன இந்த போர் வண்டிக்கு பின்னாடி ஸ்டெப்னி போயிட்டே இருக்கணும், எங்க போனாலும் இப்ப ஒட்டிட்டே போறது ஒட்டிட்டே வர்றது. அவங்க அப்படித்தான் அபூர்வ சகோதரர்கள் மாதிரி தான் பாரு. நாம கண்டுக்கணும். சேர்ந்தாங்க பாரு, ஈயும் பிய மாட்டோம். இப்பெல்லாம் உட்காரத்துக்கு இடமா கிடைக்குது. இப்ப உட்காருக்கு இடமே இல்ல. போன உடனே டிரைவர் நானா பானட். இப்பெல்லாம் இலவச பேருந்து விட்டுருக்காங்க, அதனால. ஆமா, எல்லாத்துக்கும் இலவசமா. ஆமா, அதனால சீக்கிரம் எல்லாம் போறாங்க வர்றாங்க, இடம் கிடைக்கிறது இல்ல. இடம் கிடைக்கிறது இல்ல. போய் பானட் நேரா நிக்கிறீங்களே. ஆமா, ஃபர்ஸ்ட் கீர். பானட்டா
பேனட் ஃபர்ஸ்ட் கியர் போட்டு டிரைவர் வண்டி எடுக்கிறாரு. ஐயோ எங்கே விழுந்துருக்க மாட்டேங்குதுன்னு மேல கம்பி பிடிக்கிறீங்களா? ஆமா பிடிக்கிறதா. கொஞ்சம் எடுத்துனே லவுக்குன்னு மேல ஏறி அதுலயே பாத்துக்கிட்டு டிரைவர் கொண்டுட்டு போய் ஆலா மரத்து மேலயே புளி மரத்து மேலே அடிச்சு 50 பேர் அவுட். அப்புறம் டிரைவர் வேலை தான் அப்படி. கண்டக்டர் வேலையும் நீங்க தான் எடுக்கிறீங்க. பாத்துக்க அந்த வேலையை அவங்க தான் எப்படி நாங்க கெடுக்கிறோம், எப்படி கெடுக்கிறோம்னு சொல்லு. சொல்றேன்டி முண்டை. அந்த காலத்து பொம்பளைங்க மவராசிங்க இருப்பாங்க, ஆளுக்கு ஒரு பை வச்சிருப்பாங்க, சுருக்கு பை. என்ன சுருக்கு பையா? கழுத்துல மாட்டிக்கிறதுக்கா? சுருக்கு பை இடுப்புல சோறு வரதுக்குடி. ஓ சரி சரி, காசு போட்டு வைக்கிறது. மணி பரிசுன்னு சொல்றோம்ல இப்ப. அந்த மாதிரி அப்ப பை. அந்த பையில காசுக்கு ஒரு பொறை, வெத்தலைக்கு ஒரு பொறை, பாக்குக்கு ஒரு பொறைன்னு தனித்தனியா ஒவ்வொரு பொறை இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொறை. கண்டிட்டு வந்தோன்னு டிக்கெட் கேட்டோன்னு டப்புன்னு எடுத்து கொடுத்துருவாங்க. ஆனா நீங்க இங்க வைக்கிறீங்க, அங்க என்ன கோயந்தா பங்கா நடத்திட்டு இருக்கீங்க. பேங்கிலடி அதுதான் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லி உள்ள பத்திரமா வைக்கிற இந்த இடத்துல. ஓ பாதுகாப்பு. யாராலையும் திருட முடியாதுன்னு யாரும் திருட மாட்டாங்க, கை வைக்க மாட்டாங்க, நம்பிக்கை. ஆமா. காலையில பேப்பர் பாத்தியா? இல்லையே பாக்கலையே. என்ன விஷயம்? தினத்தந்தியில 4வது பக்கத்துல 3வது செய்தி. என்ன செய்தி? சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல அதுலயே பிள்ளையாடி போட்டு 5000 அவன் எப்பேற்பட்ட திருடனா இருப்பான். கைப்படும் போது தெரியல. 1.5 கிலோ சதையில படாத வச்சிருக்கான் படம் மாறி. அப்புறம் அங்க வைக்கிறீங்களா? கண்டிட்டு வந்தா டிக்கெட் கேக்குறாரு. இப்ப அப்பெல்லாம் பட்டுன்னு வச்சு தைப்பாங்க, இப்பெல்லாம் அவசரத்துல 1 நூல் 2 நூல் வச்சு கொக்கி வச்சு தைச்சு போடுறாங்க. நீங்க டப்புன்னு உள்ள கை விடுறீங்களா, பட்டாரு 2 கொக்கி பிச்சுக்குது. அதையே பாத்துக்கிட்டு கண்டிட்டு டிக்கெட்டும் கொடுக்கறது இல்ல, ஒரு கருமாந்திரமும் கொடுக்கறது இல்ல. அடுத்த ஸ்டேஷன்ல செக்கிங் ஏறி அங்கடா உத்து பாத்துட்டு பைய பிடிக்கிட்டு வீட்டுக்கு துரத்தி விட்டுறாரு. யாருங்கிற? யாரு? கொள்ளக்காரரா? கொள்ளக்காரர். யாரு? அவன் MA டிகிரி ஹோல்டர். தேவடியா மகன் கண்டக்டரா தான் இருந்தான். கவர்மெண்ட் வேலையா? ஆமா. அப்படியே கொள்ள ஊத்திட்டு இருக்காரு. இந்த வேலை பார்த்தா எவன் ஒரு நாளைக்கு வச்சுக்கோ. ஓ அந்த கண்டக்டர் போனவர் இவர்தானா? தெருக்கூத்துக்கு வந்துட்டேன். சொல்லிக்கிறது இதெல்லாம் உனக்கு எப்படிதான் தெரியுது? நீ சொன்னது உண்மைன்னு நினைச்சு இந்த இடத்துல ஒரு ஆயா உட்காந்து எந்திரிச்சு சிரிச்சுட்டே ஓடியே போயிடுச்சு போ. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன ஆச்சுன்னு சொல்லு. நானும் என் கூட்டுக்காரியும் ஒரு நாள் ஊருக்கு போனோமா. ஒரு நாள் ஊருக்கு போனீங்க? ஆமா. சரி. நாங்களும் பண்ணிருக்கிறேன். எடப்பாடியில ஏறி பஸ்ல உட்காந்து ஜலகண்டாபுரம் வரைக்கும் போனேன். ஜலகண்டாபுரம் வரைக்குமே கண்டக்டர் எங்க கூட்டுக்காரியவே குமிச்சு பாத்துக்கிட்டாங்க. ஏன் என்னடா அந்த பக்கமும் போகல இந்த பக்கமும் போகல, ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கிறான்னு பார்த்தா எங்க வீட்டுக்காரிக்கு 2 கொக்கி கண்டு துரத்து விடாட்டும் கிடக்குது. எனக்கு கோவம் வந்துட்டு, அறியவ பின்னாடி இதெல்லாம் இப்படித்தான் ஜாக்கெட் போடுறதா அப்படின்னு சொல்லி நல்லா அப்படி போத்தி விட்டேன். போஸ்ட்மார்ட்டம் பண்ண போன மாதிரி. யார? உன் வீட்டுக்காரிய? எங்க வீட்டுக்காரிய. ஜலகண்டாபுரம் தாண்டி நங்கவள்ளி பஸ் ஸ்டாண்ட்ல போய் இறங்கினேன். எங்க மச்சனை அங்கத்தான் டீ குடிச்சுக்கிட்டு இருக்கணுமா. என்னாச்சு? அவன் அங்க டீ குடிச்சுக்கிட்டு இருந்துக்கிறான். சரி, அதுக்கு என்ன? போத்திக்கிட்டு சோகமா போனதுக்கும் இப்படி கண்டவன்லாம் பாத்துட்டானே அப்படின்னு நான் கொஞ்சம் கோவமா போனதுக்கும் சரி சரி நம்ம தங்கச்சி அடிச்சுதான் கூட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி எங்க தாய் அடிச்சான்னு எப்படின்னு நானே மீதி இருந்து 2 கோக்கிங்கள் அது 2 அடிபட்டு பிறண்டு அவன் தொட மேல கிட்டீர்னு விழுந்து அவன் கண்ணத்துல சட்டார்னு அடிச்சு கொல்லிமலையில போய் பாடம் போட்டுக்கிட்டு தான் நீ கூத்துக்கு வந்திருக்கிறான். கூத்துக்கு வந்திருக்கிறாரா? யார் அது? மத்தாலகாரன் தான் கட்டி இருக்கிறேன். இந்த மாதிரி கண்ணு வீங்கி இருக்குதா? ஆமா. மொள்ள அடிச்ச வேகாட்டு. ஓய் கொல்லிமலையில இதுக்குன்னே தனியா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மொளை விழுந்து பயந்து பாட பண்ணு. ஒரு நாள் அடிச்சு பிடிச்சா தங்கச்சி ஒரு நாள் அடிச்சு. ஆமாடா. பொம்பளைங்கிட்ட நான் அவகாசமே வச்சுக்கிறது இல்ல. நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லன்னா, நான் கொஞ்சம் அடக்க சடக்கமான பொண்ணு இல்ல. சரி ஓகே, எது வந்தாலும் பிரச்சனை இல்ல. அக்கா இவன் சொல்றது நெசமால இப்படி என்ன போத்திட்டு சிரிக்கிறீங்க இப்படி? இவன் நல்லா இப்படி பொம்பளைங்களை பேசுறானே, விளக்கமாறு எடுத்து அடிச்சு வேற வீட்டுல வைக்க கூடாது. விளக்கமாத்துல அடிச்சா என்ன பொண்ணு? உங்களுக்கு என்ன, நீங்க சிரிச்சு விடுவீங்க. உங்களுக்கு அப்படியே கிளிகிளன்னு இருக்கு. இப்பதான் விளக்கமாத்துல அடிச்சா என்ன வருது? என்ன வரும்? நாளா எங்க ஊர்ல எத்தனை கிளவிக்கிட்டு அடி வாங்கிருக்கிறேன். ஐயோ
ஆமாமா உடம்புல எதுவுமே கிடையாதா? ஆலியாய்க்கு மாரியாய்க்கு பந்தில் போடுற மாதிரி தானே, அதுல உரிக்கிறது தானே, அதுல அடிச்ச புண்ணியம் தான் கிடைக்குமா? இவனை எல்லாம் அப்புறம் அடிச்சாலும் நமக்கு என்ன வந்து சேரும்? ஏய் சிரிக்காத, முகரை பாரு. எனக்கு ஒண்ணுமே கிடையாது. அம்மா சரி வேணாம், நீ அங்கே நின்று பேசு, நான் இங்கே நின்று பேசுறேன். இந்த அரங்கேற்றம் செய்திருக்கக்கூடிய நாடகம் வேண்டிய நாடகம் அரங்கேற்றம் செய்து வைத்தார் அல்லவா? இந்த அரங்கேற்றம் செய்து வைத்திருக்கூடிய நாடகமாகப்பட்டது சத்யாவதியால் கல்யாணம். ஆமா, செத்த பிரேதமாகப்பட்டு தாலி கட்டக்கூடிய கதை. ஒரு செத்த பிரேதம் தாலி கட்டக்கூடிய ஒரு கதை. எப்படி சத்யாவதி கல்யாணம் நடக்கிறது, அவ வாழ்க்கையில என்னென்ன தோன்றுகிறது என்று சொல்லி நாடகத்தை அரங்கேற்றம் செய்து வைத்திருக்கிறார்கள். நாடகத்தை அரங்கேற்றம் செய்து வைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நம்முடைய சபா சார்பாக 100 கோடி நன்றி அந்த வணக்கங்களை சமர்ப்பிக்கிறோம். நன்றி, வணக்கம். நாடகத்தில் நான் யார் தெரியுமா? என் பெயர் என்ன தெரியுமா? என்னம்மா உங்க பெயர் என்ன? என்னுடைய பெயரும் சந்தன முகவதனி. வடிவமுள்ள என் பெயர்தான் மங்கை சத்யாவதி. சத்யாவதி ஆமாடி. அப்படி சத்யாவதியாக நான் இருந்தாலும் என்னை பெற்ற என் தந்தைகள் யாரு? யாருக்கு நான் மகளாய் பிறந்தவன்? என் தாயார் யாரு? உனக்கு ஏதாவது தெரியுமா? சொன்னீங்கன்னா தெரியும். என்னை இடது ஒரு தந்தை யாரு?
என்னை 300 நாள் சுமந்து தோல் நடுங்க துணை நடுங்க இடையெல்லாம் நடுங்க என்னை பெற்று வளர்த்து வாலிபத்தை ஆக்கினாரே என் தாய் தந்தையுடைய பேர் நாமங்கள் நாங்களோ இரவோடு இரவு சென்று பகலோடு பகல் திரும்பக்கூடிய கப்பல் ஓட்டக்கூடிய வணிகம் செய்யும் செட்டிமார்களுடைய குலத்திலே பிறந்தவர்கள். கப்பலோட்டும் செட்டிமார். ஆமடி கடல் கடந்து சென்று தங்கம் வைரம் வைடூரியம் மாணிக்கம் புஷ்பராகம் கோமேதகம் என்று சொல்லக்கூடிய நவரத்தினங்கள் இந்நாட்டில் அயல் நாட்டிற்கு வணிகம் செய்யக்கூடிய எங்களுடைய தந்தையாரோ மாணிக்க செட்டியார். மாணிக்க செட்டியார். ஆமாடி அம்மா நாங்க செட்டியாரோட வம்சத்துல பிறந்தவங்க. என்னுடைய தாயாருடைய பெயரோ சார்வாவதி. சார்வாவதி. ஆமா அப்படி சார்வாவதி என்ற தாயா இருக்கும். என்னுடைய தந்தையாராப்பட்ட மாணிக்க செட்டியா இருக்கும். நான் ஒரே ஒரு மகளாய் பிறந்து நான் என்னடி ஒரு பாவத்தை செய்திருப்பேன் அம்மா. அம்மா என் வாழ்க்கையில நடந்த ஒரு இன்னொரு நினைத்து விட்டார். என் உள்ளமாக பட்டது கல்லடி பட்ட கண்ணாடி எப்படி நொறுக்குமோ, அனலிட்டு மெழுகானது எப்படி அணுவாய் அப்படி உருகி தவிக்குமோ, அதுபோல என் உள்ளமே உருகிறது அம்மா. பிறந்து வளர்ந்து எனக்கு ஒரு வயது இருந்து 2வது வயது எடுக்கும் பொழுது என் தாயாகப்பட்ட சார்வாபதி சுரநோய் என்று சுரநோய் கண்டு என் தாயாராகப்பட்டவர் என்னை அள்ளி அரவணைத்து பேணி காக்க முடியாம என் அறியா பருவத்தை நான் ஆதியா விட்டு விட்டு என்னை விட்டு மாண்டு மறந்து விட்டார் அம்மா. அப்படி தாயார் மாண்டு மடிஞ்ச பிறகு ஐயோ தாய்ப்பாலுக்காக என் மகளாகப்பட்டவள் இப்படி ஏகி தவிப்பாளே, இந்த உலகத்துல தாய் இல்லைன்னா இந்த பெண் குழந்தைக்கு என்னடி இருக்கு? ஒரு 5-2 வயது வரைக்கும் அறியா குழந்தையா இருக்கும் வர மகளை ஆசை அன்போடு வளர்த்தலாம். ஆனா ஒரு மகள் தக்க பருவத்திற்கு வரும் பொழுது ஒரு அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியுமா? முடியாது.
அப்படி நம் மகளாகப்பட்டவள் வளர்ந்து வாழ்வு அடையும் பொழுது ஒரு தாயில்லையோடு குறையில தவிப்பான்னு சொல்லி எங்க அப்பா அப்படியே என்னை அள்ளி எடுத்து உன்னை அனாதியா எப்படி தாய் விட்டு விட்டு போய்விட்டாரே என்று சொல்லி என் தந்தையார் அழுது பரிதவித்தாரே. அப்படி அழுது பரிதவித்து நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கலகத்தையும் நம் மகள் மீது சுமத்த கூடாது என்பதற்காக அப்பா என்ன தெரியுமா செய்தார்? நம் மகளுக்கு தாய் இல்லாத குறை நேர்ந்து விடக் கூடாது என்று சொல்லி எனக்கு சிறிய தாய் ஒருவரை கல்யாணம் செய்து கொண்டு வந்தார். சிறிய தாய்? ஆமாடி. சரிமா, ஒன்னும் குறை சொல்றதுக்கு இல்ல. ஆமா, என்ன பெத்த தாய் இருந்திருந்தா கூட என்ன இப்படி எல்லாம் வளர்த்திருப்பாங்கன்னு தெரியல. என்னுடைய சிறிய தாயுடைய பெயரோ குணவேதகை. குணவேதகை? ஆமாடி. அவர் பெயருக்கு தகுந்த மாதிரியே நல்ல குணம். ஆமா, அவர் குணம் இந்த உலகத்துல யாருக்குமே இருக்காது. என்னுடைய தாயாகப்பட்டவர் மாண்டு மனித பிறகு இது மாட்டாவுடைய குழந்தை என்று மாதா நினைக்காம என்ன மார் மேலையும் தோல் மேலையும் போட்டு வளர்த்து அள்ளி செல்லமாக இன்ன வரைக்கும் என்ன ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசிக்க மாட்டாங்க. பாலுக்கு சர்க்கரை, பழத்திற்கு சர்க்கரை, தேனுக்கு சர்க்கரை, தினை மாவுக்கு சர்க்கரை சொல்லி என்னை வைக்காத இடத்துல என் தாயார் வச்சு வளர்த்துறாங்க. இப்ப எனக்கு 18 இந்த பருவம் அங்கே ஆயிட்டேன். பானதினம் பாடசாலை செல்வது, பாடங்களை பயில்வது, மீண்டும் அரண்மனைக்கு வருவது, என் தாயார் சமைத்து கொடுக்கக்கூடிய அனைத்து பதார்த்தங்களையும் உண்பது, இதுதான் எனக்கு அனுதின வேலை. அதனால காலை எழுந்தேன், காலை கண்ணை முடித்து விட்டேன். என் அம்மாவை பார்த்து சிறிய தாயின்னு மட்டும் சொல்லவே கூடாது, அம்மான்னு தான் சொல்லுவேன். அம்மாவாகப்பட்ட என் தாயிடத்திலே சென்று அனுமதி பெற்ற பாடசாலை போகணும். நீ வந்த விஷயம் என்ன? ஏதோ காரணமாக உங்க அம்மா தாங்க. அம்மா தாங்க? உங்க அம்மா? அம்மாக்கு என்னடி? ஐயோ ஐயோ, உங்க அம்மா அம்மாக்கு என்னடி ஆச்சு? ஐயோ கண்ணம்மா, ஐயோ ஜாமி, நான் என்னன்னு சொல்றது? ஐயோ, என் பெற்ற தாய் எழுதிட்டுனே என் சிறிய தாய்க்கு என்னாச்சோ தெரியலையே சொல்லுடி. உங்க அம்மா வரும்போது வண்டியில ஐயோ ஐயோ ஜாமி, அம்மா, ஐயோ வண்டியில எங்கம்மா போனீங்க அம்மா? ஐயோ ராகி முட்டிக்கிட்டு பிரியும் போது பைபாஸ் ரோட்டுல. ஐயோ ஐயோ, என்னன்னாச்சு சொல்லி கேட்டா? இங்க வந்து உங்களை கூட்டல் இருக்கிறாங்க. என்னமோ ஏதோ நெருப்பள்ளி கொட்டிட்டான்னு தவிக்கிறேன். எங்க அம்மா கூப்பிட்டாங்களா? ஏதோ செத்து போயிட்டாலும் தான் நாங்க வசனம் போட்டுட்டோம். செத்தா கூட பிரச்சனை இல்லை, விடு. உனக்கெல்லாம் என்ன ஒரு திமிரு? எங்க அம்மா சாவணுமா? அப்படிதான் நடந்தோம். இல்ல நல்லா இருக்கும். அப்படியெல்லாம் இல்லடி. இல்ல, அவங்களும் இல்லைன்னா என் நிலைமையை நினைச்சு பாரு கொஞ்சம். பரவாயில்ல, நான் இருக்கிறேன். ஐயோ, எதுக்கு? நல்லா பாத்துக்கிறேன்னு சொன்னேன். அதெல்லாம் வேணாண்டி. என் தாயார் அழைத்து இருந்தா சீக்கிரமா போய் பார்க்கணும். போய் பாக்கணும். அம்மா, எங்கடா வந்து இப்படி ஏற? கொலை பெருசாகுது. Thank you.
தந்தை சொல்மிக்கதோ மந்திரம் இல்லையா, தாயிலும் சென்றது ஒரு கோயிலும் இல்லையா. என் தந்தையாராகப்பட்ட மாணிக்க செட்டியார் 6 மாத காலம் சென்றால் வணிகத்துக்கு போயிருவாரு. மீதி 6 மாத காலம் தான் அரண்மனையில் இருப்பாரு. அது வரைக்கும் தாய்க்கு தாயா தந்தைக்கு தந்தையா என்னை பெற்ற தாய் மாண்டு மடிஞ்சாலும் என்னை பெறாத அங்கத்திலே பெறாமல் இருந்தால் கூட ஆசை அன்போடு வளர்த்து என் தாயுடைய பாதத்திற்கு நான் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் என்னம்மா ஒரு நன்றி கண்ணு செலுத்த போறேன். உங்கள் பாதத்திற்கு இந்த பொன்னான மலர் எடுத்து வந்து உங்கள் பாதத்தை போட்டுகிறேன் அம்மா, போட்டுகிறேன். மகளே சத்தியவதி, மங்களம் கடையாகட்டும். உண்டாகட்டும் அம்மா. பாருமா எப்படி சொல்லி சொல்றேன். தொலை. ஆஹா என் தந்தை பாதமால என் அருமை மகளே, அம்மா தாயிற் சிறந்த கோவில் இல்லை. அம்மா பேர்பட்ட பழமொழிக்கு இணங்க இந்த தாயாரின் பாதத்தினை பணிந்தபடினா இந்த பரந்த பூவுலகில் இன்று சுகமாக வாழ்குவார். தாங்கள் கொடுக்கும் ஆசீர்வாதமாகப்பட்டது அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தை முப்பெரும் தேவியர்களும் ஒன்றாக சேர்ந்து கொடுத்த ஆசீர்வாதம் போல இந்த மங்கையார் சத்தியவதிக்கு காலம் முழுக்க விளங்க வேண்டும், தாயே விளங்க வேண்டும். இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இந்த ஜென்மத்துலதான் நீ வேற தாயின் அங்கத்துல உருவாகி இப்ப எனக்கு மகளாக்குற. வரக்கூடிய ஜென்மத்துல எல்லாம் ஏன் அங்கத்திலேயே நீ பிறந்து எனக்கு மீண்டும் மீண்டும் மகளா வருவேன்னு என் மனசுல அப்படியே ஏக்கமா இருக்குது. இந்த வார்த்தையை கேட்கும் இந்த உலகத்திலே 7 சப்த சாகாரம் அனைத்துமே என் காலுக்கடியிலே வந்தது போல எனக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தம், சந்தோஷம். இப்பிறப்பில்லை எப்பிறப்பிடித்தால் நீயே எனக்கு மகளாவும் நானே உனக்கு தாயாவும் சொல்ல சாமி பெரும் பாக்கியத்தை எனக்கு ஆசீர்வாதமா கொடுத்தீங்களே அம்மா. கண்ணே உங்கள் பாதத்தில் என்றும் சரணாகவே அழிவேன் அம்மா. எதற்காக தெரியுமா பயணமாய் வந்திருக்கிறேன். போய் வாரே
பண்ணிவிட்டு எஞ்சோட்டு பாலரோடு சேர்ந்து கொண்டு பாலரெல்லாம் ஒன்று கூடி பாடசாலை போவது வழக்கம் அல்லவா? காலமும் ஆகிவிட்டதம்மா. உங்கள் பாதத்தை பணிவதற்காக காலதாமதம் ஆகிவிட்டது. உடனடியாக சாப்பாடு தயார் செய்திருந்தா கொடுங்கம்மா. சாப்பிட்டு உடனே பாடசாலை எல்லாம் எடுத்து பள்ளிக்கூடத்து பையில வச்சிருக்கிறேன்டி. அப்படியா? பள்ளிக்கூடத்து பையன் எடுத்துட்டு வா. அப்படியா? நான் போயிட்டு வரேன்மா. அம்மா உங்க ஊர்ல இந்த மாதிரி காலையில எந்திரிச்சு உடனே பிள்ளைங்க யாராவது பள்ளிக்கூடத்துக்கு போறாங்களா உங்க வீட்டுல? என் பிள்ளைங்க நான் எப்படி வளர்த்திருக்கிறேன் பத்தியா? ஸ்கூல் எந்திரிச்சு உடனேயும் பள்ளிக்கூடம் போறேன்னு ரெடி ஆயிட்டா. கண்ணு பள்ளிக்கூடத்து போய் எடுத்துட்டு வந்துட்டியா? இங்க பாருடி. இந்த சைடு பேக்கா வாங்கிட்டு கூடாதுமா. லேடிஸ் மாதிரி என்னமா இப்படி மாட்டவே முடியல. அடுத்த டைம் வாங்கி கொடுக்கறேன்டி. இங்க வாவே. இங்க கொடு. இது என்ன பையி? இதுதான் என்னுடைய பாடசாலை கொண்டு போகக்கூடிய புத்தக பை. பள்ளிக்கூடம் கொண்டு போற பையி. அப்படியா? இது என்னமே நீ இதை எங்க போட்டுட்டு போவ? நான் தோல்ல மாட்டிட்டு பாடசாலை போய் வருவேன். இதுக்கு மேல நீ தோல்ல மாட்டாத. இத கொண்டு போய் பாரமேட்ல வச்சிரு. என்னுடைய பாடசாலை கொண்டு செல்லக்கூடிய பாட புத்தகத்தை எல்லாம் பாறை மேல கொண்டு போய் வைக்க சொல்றீங்களே? ஆமாடி. அப்படி வச்சுட்டு நான் என்னமா செய்யறது? இங்க பாரு. இத்தனை வருஷமா உன்னை செல்லமா வளர்த்திட்டேன். ஆமாம்மா. உங்க செல்லத்துக்கு என்ன குறை? இங்க பாரு. உனக்கு வயசு இப்ப 17 முடிஞ்சு போயிருச்சு. ஆமா. 12வது போற. ஆமாம்மா. இங்க பாருடி. வீட்டுல உனக்கு எந்த வேலையுமே செய்ய தெரியறது இல்ல. அதுக்கு என்னம்மா, நம்ம வீட்டுலதான் அடிக்க 1000 தாஜ்மஹால் சொல்லி எங்க அப்பா செட்டியார் குலத்துல பிறந்த என் மங்க எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அனைத்து வேலைகளுக்கும் வேலையாட்கள் அதுக்கு இருக்கிறாங்க. நம்ம எதுக்கு அந்த வேலையெல்லாம் செய்யணும்? இங்க பாரு. இது நம்ம உன் அப்பா முடு. ஆமா. இது உங்க தாய் வீடு. தாய் வீடு. ஆமா. இங்க வேலைக்காரங்க எல்லா வேலையும் பாத்துக்குவாங்க. ஆனா வருங்காலத்துல உன்னை எங்கயாவது கல்யாணம் பண்ணி கொடுத்தன்னு வச்சுக்க, உங்க மாமி வீட்டுல வேலைக்காரி இல்லன்னா நீ இல்ல செஞ்சாகணும். எங்க மாமியா செய்யறா, எனக்கு என்ன போகுது? மாமியா செய்யறாளா? மாமனார் செய்யட்டும் இல்ல மாமனார் செய்யட்டும். வாடி. ஏம்மா அப்படி எல்லாம் இல்ல. மாமியா 4 வேலை செஞ்சா கூடமான நீ ஒரு 2 வேலை செய்யணும். அப்பதானே நல்ல மருமவன் சொல்லுவாங்க. அம்மா அதுக்கெல்லாம் காலம் இருக்குது. நான் பாடசாலை இங்க வாடி கண்ணு. என் தங்கல்ல என் தங்கல்ல என் வயரல்ல ஒரு வாரத்துக்கு பள்ளிக்கூடம் லீவு. சொல்லவே இல்ல. அது அப்புறம் சொல்லுவேன். ஒரு வாரம் பள்ளிக்கூடத்துக்கு லீவு. நீ என் டாக்டர் இல்ல. ஆமா. என் குஞ்சு இல்ல. சொல்லுங்கம்மா. ஒரு வாரம் நீ பள்ளிக்கூடத்துக்கு லீவு போட்டுருவியா? அம்மா உனக்கு வீட்டு வேலைனா சொல்லி கொடுப்பனா? அதெல்லாம் கத்துக்கிட்டு அப்புறமே பள்ளிக்கூடம் முதல்ல வீட்டு வேலை கத்தியதான் ஆகணுமா? ஆமாடி கண்ணு. அம்மா எனக்கு எந்த வேலையே தெரியாதே. நான் சொல்லி கொடுக்கறேன்டி. சரிம்மா. அன்பான அம்மா நான் பார்த்ததே. எனக்கு கிடைச்ச மாதிரி அம்மா இந்த உலகத்துல யாருமே கிடைக்க மாட்டாங்க. இந்த ஊரு சனம் கூட தப்பா நினைக்கலாம். என்னன்னு? என்னன்னால அவன் மாத்தா தாய் தானே இந்த பிள்ளைய வந்து இப்படி எல்லாம் வேலை வாங்குறாங்கன்னு. ஆனா அப்படி கிடையாது. அவங்க கிடைக்கிறாங்கம்மா. உன் வாழ்க்கை புருஷன் வீட்டுக்கு போனா நல்லா இருக்கணும்னு ஒரு நல்ல எண்ணம் எனக்கு. அப்படியா? ஆமாடி. சரிம்மா. இங்க பல வேலை செய்யணும். இங்க பாரு. அம்மாவுக்கு லேசா தலை வலிக்கிற மாதிரி இருக்குது. லேசாதான் வலிக்குதா? ஆமாடி. ஐயோ என்ன செய்யணும்? தலையை பிடிச்சுட்டா? இப்பதான் உன்னை பார்க்கும் போது இப்பதான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. இப்ப லேசா தலை வலிக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு? ஆமாடி. சரி சரிம்மா. எனக்கு கொஞ்சமா சுடுதண்ணி வச்சுட்டு வந்து குடுடி. சுடுதண்ணியா? யார கூப்பிடுற? தாய் மகளா? அம்மாவுக்கு தலைவலி வருதா மாடி? பறந்துக்கு முன்னாடி காப்பதுதான் மருந்தா. அதனால சீக்கிரமா சுடுதண்ணி கொண்டு வந்து ஊத்து வாயில. பலாறு பண்ணா பல்லு செல்ற காத்தாட்டம் கொட்டி போயிடும். உனக்கு வேலை கத்து கொடுக்கறதுக்கு லீவ் போட சொன்னா வேலைக்காரி கூப்பிட்டு வேலை செலுத்த சொன்னாங்களா? இப்ப நான் என்ன செய்யணும்? நீ போய் சுடுதண்ணி வச்சு எடுத்துட்டு வரணும். அப்படியா? அம்மா நீங்க இப்ப இவ்விடத்திலேயே அமர்ந்துருங்க. நான் உங்களுக்காக ஆசையா சென்று வெந்நீர் பன்னீருமா கொண்டு வந்து உங்களுக்கு உடனடியாக தலைவலியை போக்குவதற்கு ஏற்பாடு செய்கிறேன். இங்க பாருடி. நான் முதல்ல நீங்க சுடுதண்ணி வைக்க போறோமா? நம்ம அரண்மனைக்கு அந்த பக்கம் பாலை மரம் இருக்கும். அந்த பாலை மரத்துல கொண்டு போய் இதை மாட்டிடு. அங்க கொண்டு போய் மாட்டுறது? சுடுதண்ணி அம்மா வச்சுட்டு சொல்றாங்கல்ல, சுடுதண்ணி வச்சு எங்க கொண்டு வந்து ஊத்தணும்? சுடுதண்ணி கொண்டு வந்து அம்மா பச்சை தண்ணி நல்லா கலந்து ஊத்தணும். அம்மா இங்கே உட்காந்துருக்க. சரிடி.
சாப்பிட்டீங்கன்னா இப்ப இதை குடிச்சீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இந்த தலைவலி எல்லாம் அப்படியே பஞ்சா பறந்து போயிரும். அந்தாங்கம்மா குடிடி. என்னாச்சு சுடுதண்ணி கையில ஊத்தி விடாதா? இப்ப கையில போட்டு போய் எங்கடா விடுறது? இருமா உள்ள விட்டுக்குமா. ஏய் எப்படி அலை? அம்மா சாட்டி கூட குடிக்க முடியலையே. வலிக்குதாம்மா? அம்மா நான் அறியாத மாப்பிளையாது மாப்பிளையா இல்லை. ஏடி போய் கட்டி பிடிச்ச? ஏன் கட்டி பிடிச்ச? அந்த ஆளை ஏடி கட்டி பிடிச்ச? ஏடி முதன்முறையா வெந்நீர் கொண்டு வான்னு சொன்ன உடனே நான் ஏதோ தாய்க்கு தலைவலி என்று சொல்லி வேகமா கொண்டு வந்து அறியாத புத்தியால் தெரியாம கையில ஊத்திட்டேன். அதுக்காக போய் இப்படி அடிக்கிறீங்களே. என்றுமே என்னை எதிர்த்து கூட ஒரு வார்த்தை பேசாத நீங்க இன்னைக்கு ஏம்மா இப்படி அடிக்கிறீங்க? ஐயோ ஏன் மகேந்திரா கையில இது நாள் வரைக்கும் நான் பிறந்த தந்து எனக்கு கை காலில் அடிபட்டதில்ல. இன்னைக்கு திடீர்னு கொதிக்க தண்ணி ஊத்துறதுனால எனக்கு திடீர்னு கோபம் வந்துச்சு. சொன்ன புருஷ முட்டுக்கு போய் மாமியாட்டு செய்யற வேலையெல்லாம் செய்ய சொன்னேன். அதைத்தான் செஞ்சுக்கிறான். சுடு தண்ணி ஓடி போய் மாமியா மேல ஊத்துறதுக்கா? எங்க வீட்டுக்காரல கண்ணு இங்க வாடி. அம்மா அடிச்சிட்டேன்னு கோவிச்சிட்டியா? வலிக்குதுமா? எனக்கு வலிக்குது. வாடி கண்ணு. நானும் மேரியெல்லாம் இப்படி புண்ணாக அடிக்கிறீங்க. ஐயோ இல்லடி கண்ணு. திடீர்னு கையில சுடு தண்ணி ஊத்துறோம்னா அம்மா கொஞ்சமா கோவம் வந்துருச்சு. இங்க வாடி. நான் பாடசாலை போயிட்டு வரட்டுமா? நான் தான் ஒரு வாரம் லீவுன்னு சொன்னேன். மனாவது பாடங்களோடு சேர்ந்து போயிட்டு வரேன். சாயந்தரம் 5 மணிக்கு மேல போய் விளையாடுறி. பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துருவாங்க. அப்புறம் உன்னை விளையாடுறதுக்கு அனுப்புவனா? இங்க வாடி. சுடு தண்ணி வச்சுட்டு வந்து தவற விட்டுட்ட கைய. அதுதான் போனா போகட்டும். கொஞ்சம் ஊட்டி விடுறி. ஒரே எரிச்சலா இருக்குது. கொஞ்சோண்டு பச்சை தண்ணி ஊத்தவா? கொப்பளிச்சு போயிருமடி. என்னம்மா ஏதாவது மருந்து இருந்தா போடலாம். உள்ள வாங்க போலாம். மருந்து அப்புறம் போட்டுக்கிறான். இதுக்கு மேல வீட்டு வேலையை இன்னைக்கு நான் செய்ய முடியாது எதுவும். சரிம்மா. சரியா? வாசல் வேற கூட்டாம கிடக்குது. கொஞ்சம் வாசல் கூட்டி விட்டுறியா? ஆமாடி. என்ன பாடசாலை பாடங்களை பயில போனது தவிர எனக்கு எந்த வேலையும் தெரியுது. வாசல் கூட்ட சொன்னா நான் எப்படிமா கூட்டுவேன்? வாடி. விளக்க மாத்த எடுத்துக்க. சரி அங்க இருக்குது எடுத்துட்டு வாவ. அந்த ஓரமா இருக்கும் உள்ள. விளக்கு மாத்த அப்படி எடுக்கக்கூடாதுடி. எப்படிமா? இப்படி எடுத்துக்கணும்.
விளக்கு மாத்த எடுத்து இப்படி தட்டணும். சரிம்மா. அங்க முடியலன்னா இங்க தட்டணும். இங்க பாரு, இப்படி விரிச்சு விடணும். விரிச்சுடணுமா? ஆமா. சரிம்மா. அதுக்கு மேல வாசல இருக்கிற குப்பையெல்லாம் ஒரு பக்கமா தள்ளணும். முடி நான் ஏதாவது செய்யணுமா அம்மா? ஆமாடி. கடவுளே, ஒரு பொட்ட பிள்ளை ஒரு வாசல. ஐயோ, கை வேற எரியுது. சரி, ஒரு பொட்ட பிள்ளை வாசல எப்படி கூட்டணும்? இப்படியா கூட்டுவாங்க? நான் கூட்டி காமிக்கிறேன். அந்த மாதிரி கூட்டி பழவி தொலை. இப்படி தட்டணும். எப்படி தட்டணும்? இப்படி. அப்புறம் தட்டியாச்சா? நல்லா தட்டன உடனே விரிஞ்சிச்சா? விரிஞ்சா இல்லையா? அம்மா உன்னோடதா? ஆமா. டேய், விளக்கு மாறுடா. விரிஞ்சிச்சா? விரிச்சதுக்கு அப்புறம் இப்படி கையில புடிக்கணும். என்ன பண்ணணும்? கையில பிடிக்கணும். என்னத்தியா? ஓயாலத்த போய் புடுறா. இப்படி புடிச்சாச்சா? அப்புறம் குமிஞ்சுக்கணும். உள்ள விடுறோம். இப்படி குமிஞ்சி நல்லா குமிஞ்சு விடணும்.
அப்படிதான் கூப்பிடுவாங்களா? நாய்க்கு பிறந்திருப்பா. ஆமா. என்ன இங்க விளையாண்டுட்டு இருக்கீங்க? ஏன்டா எங்களை பார்த்தா விளையாட மாதிரியா? இந்த வேலை புண்டையெல்லாம் ஊதி எடுத்து நாய்க்கு போட்டுருவேன். நாய் தெரியாதுடா, நாய் செத்து போயிடும். மண்ணில் பரட்டி போடுன்னு பாக்குறேன். வெள்ளி பேனா பிடித்து எழுதக்கூட இந்த கையால இந்த விளக்கமாறு கையில கொடுத்தீங்க. இந்த விளக்கமாத்த கையில கொடுத்து இந்த வீதியெல்லாம் கொண்டு வச்சீங்களே, எனக்கு முன்ன பின்ன இந்த வேலை செஞ்சு பழக்கம் இல்லம்மா. அதனாலதான் இப்படி கூட்டிட்டு அதுக்காக இப்படி அடிக்கிறம்மா. இது வெள்ளி பேனாவை எழுதுன கையா? வேற பிளாஸ்டிக் பேனா இதெல்லாம் வராது. எங்க அப்பா பெரிய வியாபாரி அல்லவா? ஆமாடி. வெள்ளியில கல்லு வச்சு கல்லெல்லாம் பதிச்சு உனக்கு பேனா செஞ்சு கொடுத்தாரு. அதுல புடிச்சு இழத்தனால உனக்கு விளக்கமாறு புடிக்க தெரியல. ஐயோ பாவம், மன்னிச்சிருக்கப்பா. இது தெரியாம நான் ஒன்னு அடிச்சிட்டு சத்தியா. இப்பயாவது போட்டுமா விளையாடுறதுக்கு? ஐயோ, இது தெரியாமையே நான் என் பிள்ளைய அடிச்சு விட்டேன். 4 சனம் நான் பிள்ளைய கொடுமைப்படுத்துறேன்னு நினைச்சுக்காதீங்களா? என் பிள்ளை போற பக்கம் நல்ல மாதிரியா வேலை செஞ்சு மாமியா கிட்ட நல்ல பேர் எடுக்கணும். நாளை மணியும் அடிக்கிறா பாரு. 2000 ஓலி. ஆடா கேட்டுட்டு இருக்கிறேன். எங்க வீட்டுக்காரி என்ன யாரு பேசுவாங்க? இங்க வாடி சத்தியா. இந்த ஊர் சனம் அப்படி நினைக்கும்னு தப்பா நினைச்சுக்காத. இங்க பாருடி, நீ 4 வேலை கத்தினாதான் போற இடத்துல நல்ல மாதிரியா வாழுவேன்னு ஒரு அக்கறைய அம்மா நான் பண்றதுடி. அத கொஞ்சம் வேற ஒண்ணும் இல்ல. அடிக்காம சொல்லலாம்ல. அதுக்கு எதுக்குடா கொலாயில குத்துற? நல்லா இருந்துச்சு. என்ன கொலாயில குத்துறதா? கோமண மாட்டம் இருக்குது. எது? அதுக்கு பேரு கொசமும். இப்படி கொசம் வச்சே சூத்து வெட்டுட்டு நோக்கம் தெரியுது. இங்க பாருடி, இந்த வேலைதான் செய்ய தெரியல. நாளை மல்லியும் உன்னை பார்த்தா இந்த சனம் பரிதாபப்பட போகுது. வாடி, வாசல்தான் நீ உன்னால கூட்ட முடியலன்னு நான் கூட்டி விட்டுட்டேன். சாணியாவது 2 மாட்டு கட்டுறதுக்கு போனீங்கன்னா 4 நாள் சாணி இருக்கும். அதை எடுத்து போட்டு கரைச்சி எடுத்துட்டு வாடி. அது அங்க இருக்குது பக்கிட்டு மாட்டு கட்டுத்தரக்கிட்ட போய் எடுத்துட்டு வாடி.
பாதி சாணி அப்படியே இருக்குது. ஏண்டி இங்க வா. உனக்கு வயசு என்ன? 16. நான் இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? உனக்கு விவரம் தெரியும் முன்னாடி இருந்து நாங்க இருக்கிறேன். உனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தினம் நான் வாசல கூட்டுறத பாத்துருக்கிறேன். நான் சாணி போடுறத பாத்துருக்கிறதானே? ஏன்டா டேய், இந்த பிள்ளை நான் சாணி போடுறத பாத்துருக்குமா பாத்துருக்காதா? எவத்த போடுறேன் சாணி வாசல்ல தான் போடுவாங்க. வாடி, இதுதான் சாணி போடுற லட்சணமா? இப்படியா போடுவாங்க? நான் போட்டு காமிக்கிறேன். நான் எப்படி போடுறேன்னு அதே மாதிரி நீயும் போடணும். நாளையில இருந்து பார்த்துட்டு போடணும். என்ன துறையா? நான் எப்படி போடுறேன்னா அதே மாதிரி நாளையில இருந்து போடணும். சரியா? நாளைக்கு போடுறேன். நீ போடுவ. பாரு, பக்கெட்ல சாணி எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு வந்து இப்படி வச்சு தண்ணி ஒரு குடம், அந்த பக்கெட்ல எவ்வளவு தண்ணி ஊத்த முடியுமா அவ்வளவு ஊத்தணும். ஊத்தி கரைக்கணும். மடி கரைக்கும் போது கால் இப்படி இருக்கணும். அதை நினைப்பு வச்சுக்க. எப்படிமா? அப்படியா? கால் இப்படியா இருக்கணும். எப்படா வச்சுக்கிறேன், எங்கடா வச்சுட்டு காமிச்சிருக்கிறேன். சரி, ரைட், சூப்பரா இருக்குது. என்னடா பண்ண? மண்ணள்ளி போட்டு விட்டேன். நல்ல வேலை கையப்படி வச்சு அரைச்சிக்கிட்டு போய் கரைச்சாச்சா? கரைச்சதுக்கு அப்புறம் பக்கிட்டு அந்த கையில எடுத்து இந்த முழங்கா இருக்குது பாரு, இது மேல உவஞ்சு குடுத்துக்கணும். இல்லன்னா பக்கிட்டு வலிக்கிட்டு விழுந்துருமடி. இதுக்கு மேல எப்படி போடணும் தெரியுமா? எப்படி ஏண்டி சாணி இப்படித்தான் போடணும்னு சொல்லி கொடுத்தேன். உன்னை நான் என்னடி பண்ணேன்? உன்னை என்ன பண்ணேன்? உன்னை நான் அடிச்சனா? உன்னை நான் அடிச்சனா? அப்புறம் ஏண்டி இந்த ஊர் சகாசிகளா என்ன பேசுறாங்க? உன்னை நான் என்ன செஞ்சேன்? எதனால இந்த ஊருக்காரங்க என்ன பேசுறாங்க? ஒரு பொட்ட பிள்ளை வீட்டுல ஒரு பிள்ளை இருக்குதுன்னு ஒரு பரிமாணம் சொல்லி கொடுக்கறது தப்பா? ஏன் கவுண்டர? பொட்ட பிள்ளைக்கு பரிமாணம் சொல்லி கொடுக்கறது தப்பா? ஓ, நீத்தா இவ்வளவு வச்சிருக்கிறியா? ஓஹோ, நான் கூட அந்த மீசக்காரர் எத்தனை நாளா வச்சுட்டு இருந்தாருன்னு நினைச்சேன். ஓ வேலை தானாது. முந்தா நாள் தான் மதுரைக்கு போயிட்டு வந்துட்டியாட்டங்குது. அதுக்குள்ள உனக்கு கூத்தியா கேக்குதா? மாப்பிள்ள கூத்தியா? அது ஏன் பிள்ளை? ஒரு நாள் ஒரு பொழுது கூட என் மகன் சத்யாவதின்ற வார்த்தை மாறாதே. இன்னைக்கு நான் ஒரு வேலை தப்பா செஞ்சுட்டுன்னு சொல்லி என் பெத்த தாய சக்கலாத்து மவளேன்னு சொல்லி என்ன பேர் வச்சு கூப்பிடுறீ அம்மா. நான் செய்த தவறுக்கு என பெத்த தாயை ஏமா பேசுறீங்க அம்மா? ஐயோ, என்னடி
இங்க பாருடி, இந்த ஊரு சனத்துக்கு என்னமோ உன்னை நான் அடிக்கிற மாதிரியும் கொடுமைப்படுத்துற மாதிரியும் உன்னை என்னமோ நான் என்னென்னமோ பண்ற மாதிரியும் தான் தெரியும். ஆனா அது அப்படி இல்ல. உனக்கு நான் பொறுப்பா எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்கறேன்டி. சொல்லி கொடுக்கற என்ன பொறுப்பா சொல்லி கொடுத்தா கூட பரவாயில்ல. என்ன வார்த்தைக்கு வார்த்தை சக்கலாத்தி மகளே சமுத்தியா மகளேன்னு சொல்லி என் பெத்த தாயிக்கு இழிவா பேசுறது என்னால மனம் பொறுக்க முடியல. நீ அழுவழுவே எனக்கு வருதுடி. என் பிள்ளை இத்தனை நாளான வச்சு பார்த்ததே இல்ல. இன்னைக்கு என் பிள்ளை அழுவ என் கண்ணுல கண்ணு தண்ணி கதக்கு கதக்குன்னு வருது. வலிக்குதா சாமி? அம்மா அடிச்சது வலிக்குதா? அடி தங்கம், அழுவாத சாமி, அழுவாத. அம்மா நம்ம அடிக்க மாட்டேன். அடிச்சாப்பட்டேன் அடிக்கல அடிக்கல தானே? வாடி. சரி, உனக்கு சாணி போட தெரியலன்னு அப்புறம் இங்க பாருடி, இங்க பாரு. உனக்கு வசரம் நான் சாணி எல்லாம் போட்டேன்ல. எனக்கு நீ சுடு தண்ணி ஊத்துறதுல கை வேற கொப்பளிச்சுக்க மாட்டேங்குது. இந்த கையிலேயே கோலம் போட்டனா அந்த கோலம் மாவு மொக்கு மாவுலாம் ஏறி போயிரும். அதனால வாசல்ல ஒரு கோலத்தை போட்டு விடுறி. கோலம் இல்லைன்னா வேற மாதிரி நினைச்சுக்குவாங்க. சின்ன சின்ன பொட்டு வைத்து எப்படி சிறப்பா வளர்த்த நாட்டுல எனக்கு சிரமப்பட விதியாச்சுன்னு கோலம் போடுறதே உனக்கு சிரமமாக்குதா? ஏண்டி கோலம் போடுறதே சிரமமாக்குதா? கோலம் போட்டியா? போட்டுட்டியா? நல்லா போட்டியா? எனக்கு ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு போட்டுக்கிறது. இது என்ன கோலம்? அம்மா என்ன இதுதான் ஸ்ரீராம சந்திரமூர்த்தி தேவியாகிய சீதா பிராட்டியாருடைய முந்தான சிலை இருக்கக்கூடிய பர்வத கோலம். ஓ, சீதையுடைய முந்தானியில இந்த பர்வத கோலம் தான் இருக்கும். சரி, போட்டுட்டேன். இங்க வா, இந்த புத்துக்களை போட்டுக்கிறீ. இது என்ன கோலம்? இது லட்சுமி தேவியுடைய முந்தான சிலை இருக்கக்கூடிய இது ஒரு தங்க நாணயத்தினுடைய கோலம். தங்க நாணய கோலம். சரி,
அதுவும் இருக்கட்டும் இருக்கட்டும், என்னமோ தங்க நாணயமா. எனக்கு அந்த கோலமெல்லாம் பிடிக்கல, அத அந்த பேர்ல இருக்கிற பாரு தங்கம், அதுதான் பிடிச்சிருக்குது. இங்க வா, இங்க ஒண்ணு போட்டிருக்கிறியே, இது என்ன கோலம்? எப்படி பேச போற? போது கோலத்தையும் போட்டு இந்த 3 கோலத்தையும் போட்டு இந்த 2 கோலத்துடைய பேரு தெரிஞ்சதுமா. அந்த 3ஆவதா போட்ட கோலத்துக்கு எனக்கு பேரு தெரியல. பேரு தெரியலையா? இந்த கோலத்தை உத்து பார்த்து என்ன பேர் வைக்கலாம் நானே சொல்றேன். நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது என்ன கோலம் தெரியுமா? இது என்ன கோலம் தெரியுமா? உங்க அம்மா இந்த பூமியில கேடா பெத்து விட்டுட்டு என்கிட்ட விட்டுட்டு போய்க்கிறா பாரு, அந்த அலங்கோலம். அம்மா ஏம்மா இப்படி அனுவாசத்துல வந்து செய்யறீங்க? ஒரு வேலை செய்ய தெரியலன்னு சொல்லி என்னை இப்படி 4 பேர் பார்க்க வீதியில அடிக்கிறீங்களே, இது நியாயமா? வீதியில வச்சு அடிச்சனா? ஐயோ ஐயோ ஐயோ! ஐயா, ஒரு ஈடாவது கையை தீட்டி நான் அந்த பிள்ளைய அடிச்சிருப்பா. என்னாலயா என்னை சொல்ற அடிச்சுன்னு என்ன பார்த்து நான் அடிக்கிறேன்னு சொல்றாளே, ஒரு ஈடாவது வச்சிருப்பேன். என்னோட சப்போர்ட்டா ஆறலவன் என் வீட்டு நாயத்துக்கு எந்த தக்காளி பிள்ளைக்கு போறப்பா எப்படி சொல்லி கொடுக்குறேன். பேசுறவன் நினைச்சுக்கிறேன். பிள்ளைக்கு பொறுப்பு வேலையும் நான் அடிச்சேன். 125 நாள் ஆக போவதால காட்டு வேலையெல்லாம் குடிச்சவர் ஆகிறதுக்கு அந்த கதையை விடுக்கம்மா. இங்க பாருடி, எந்த கதையை நீ கோல போட்ட கதையா? இங்க பா, உன்னை நான் அடிச்சனா? ஊரு நான் என்னமோ இந்த பிள்ளைய போட்டுக்கிட்டு அடிச்ச மாதிரியும், இந்த ஊரு சக்காலத்தீங்களா என்ன பார்த்து நான் பேசுற மாதிரியும் அப்படியே நடந்துட்டு நான் என் பிள்ளை போற இடத்துல நல்ல மாதிரியா புத்தியா பொழைக்கணும்னு தான் சொல்லி தான் கொடுத்துட்டு வாயால. சரிம்மா, நான் தவறா நினைக்கல. இங்க பாரு, போ சமையல் அறையில அந்த மூளையா வடக்கு பக்கத்து மூளை இருக்குது பாரு, ஆவுத்துக்கால நெல்லு மூட்டை இருக்கும். நெல்லு முட்டையா? ஆமா. அது நெல்லு மூட்டை எதுக்கா? சோறு நல்லா உணவு கொலையா திங்குறிய, அதுக்கு அதுல போய் 10 வல்லம் நெல் அள்ளிட்டு வா. வந்து நெல் அள்ளிட்டு வந்து என்னம்மா செய்ய? அள்ளிட்டு வந்து என் கூதியில போட்டு குத்து. ஆமா, அதுலயே குத்து நல்லா இருக்கும். அப்படி சொல்றீங்க? ஆமா, அள்ளிட்டு வாடி போய் ரெடி பார்த்து வீட்டு நிக்கிறேன். அது போறியா சொல்லுடா. அளந்தியா? பள்ளிக்கூடம் போனதானே? வல்லத்துல அளந்தியா படியில அளந்தியா? தெரியலையா? எனக்கு அது படியா வல்லமானு தெரியாதும்மா. இவ்வளவு சைஸ்ல இவ்வளவு உயரத்துல இருந்துச்சா, இவ்வளவு சைஸ்ல இவ்வளவு பெருசு இருந்துச்சா? சின்னதா கருப்பா அதுதான் இருந்துச்சு. சின்னதா கருப்பா இருந்துச்சா? அதுன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும். கருப்பா எதா இருந்தாலும் கப்புன்னு கையில புடிச்சுக்குவேன். அதுல தாம அளந்து கொண்டு வந்தேன். 10 படின்னு நினைக்கிறேன். 10 படியா? சரி, ஏதோ தெரியாத பிள்ளை எடுத்துட்டு வந்துட்டேன்.
இந்த 10 படி நெல்லையும் உரல்ல போட்டு குத்துற. குத்தனதுக்கு அப்புறம் எடுத்து போட்டு புடைக்கிற. எதுல சரியா? எதுலமா குத்தணும்? எதுலமா குத்தணும்? உலக்கையில குத்தணும்படி. அப்படியா? இங்க பாரு, குத்தி உரல்ல கொட்டி உலக்கையால குத்தி புடைச்சி எடுத்தீங்கன்னா கரெக்டா 10 படி அரிசி இருக்கணும். தேவடியா கூதி 10 படி அரிசியில நெல்லுல 10 படி அரிசி எப்படி வரும்? இங்க வா, தவிடு உண்மையில அதுல ஒரு நெல் எடுறா, எடுத்துட்டேன், அத உரி, உளுத்திட்டேன், உரிச்சிட்டேன், உரிடா, உரிச்சிட்டமா. அதுல எத்தனை அரிசிக்குது? ஒரு அரிசி இருக்குது. அப்ப 10 படி அரிசிக்கு 10 படி அரிசி 10 படி நெல்லுல 10 படி அரிசி வரணுமா வரக்கூடாதா? கணக்கு கூதி இங்க பாருடா, போன வாரம் கூலிப்டியில ஒரு ரைஸ் மில்லுக்கு பாரு, ரைஸ் மில்லு. சரி, அந்த ரைஸ் மில்லு கவுண்டர் கிட்ட கொண்டுட்டு போய் 15 வல்ல நெல்லு கொடுத்தேன். 17 வல்ல அரிசி கொடுத்தாரு. கவுண்டர் கிட்ட போயிருப்பா, அதனால 2 படி சேர்த்து ஆறுகிட்ட கூலிப்டி கவுண்டர் கிட்ட. சுப்பிரமணி கவுண்டர் கிட்டயா? அவர் எங்க அப்பா, டேடிஸ் கார். அப்பதான் அரிஞ்சு வச்சு சொல்ல மாட்டாங்க. அவர்கிட்டயே 5 வருஷம் தான். நல்லது நல்லது. இங்க பாரு, உரல்ல கொட்டு, உலக்கை கையில புடி. ஆமா, வாங்க நெல்லு குத்தலாம். எந்த பக்கம் குத்துவ? ஏய் இங்க வா, இது இருக்குது பாரு, இந்த பூணு பக்கம் குத்தனா மாவாகும். இந்த பூணுல குத்தனா தான் உமி தனியா அரிசி தனியா வரும். குத்தி தொலை. என்னத்துல குத்துற? பூணுல. கை மேல போட்டாமா, கை மேல போட்டா. ஏய் பையன் நானே அவனை ஒருத்தர் தான் வச்சுட்டு இருக்கிறேன். அவன் கையையும் மேலையும் போட்டு கையை பொடிச்சியா? பக்கத்துல தள்ளி விடுறவங்க கை மேல கூட உலக்குது வர தெரியாம எனக்கு நெல்லு கித்த விதமோ பதமோ எதுவுமே தெரியாது. தொலை, எப்படி குத்தணும்னா சொல்லி கொடு, தொலைறேன். பையன் பக்கத்துல உட்காந்து எப்படி தள்ளுறான், எந்த வாகத்துல நான் குத்துறேன்னு நல்லா பாரு. கொஞ்சம் கிட்ட வாடா, கொஞ்சம் நல்லா கிட்ட வாடா. அப்படியே கொஞ்சம் நக்குடா. ஏய்
இப்படி காலை உவஞ்சு கொடுக்கணும். இப்படி வந்து நின்னு தொலை. அது எப்படி இல்ல எப்படி குத்தனோ அந்த காலத்தில் மாவளே பத்து வல்ல நெல்லியும் குத்தி இடுப்பெல்லாம் கடுன்னு வலிக்குது. ஊசி குத்தும் போதே போட்டுக்கிட்டேன். காலையில இருந்து நான் இத்தனை வேலை செஞ்சு என் உடம்பெல்லாம் ஆயாசமா இருக்கு. எனக்கு பசிக்குது, எனக்கு வயிறு பசிக்குது. ஏதாவது சாதம் இருந்தா கொடுங்க. சாப்பிட்டு கூட நீங்க அடிக்கிற உதைக்கு அங்க தாங்கணும் இல்ல. நெல்லு குத்துனியா? குத்துனியா? குத்தனதுக்கு அப்புறம் அதை புடைச்சா தானே சோறாக்க முடியும். ஏண்டி அப்படியே அல்லடி அல்ல ஒரு பொம்பளை அரிசி குத்தனா அதுக்கப்புறம் என்ன பாக்குற? என்ன பாத்துட்டு இருக்கிற? அள்ளிட்டியா? போறடி. என்னமோ சொன்னீங்களே எங்க என்ன அடிப்பாங்களா? என்ன ஏதாவது அடிக்கிற கிடைக்கிற தெரிஞ்சுக்கிட்டீங்க இங்க இருந்து ஒரே ஓட்டமா ஓடிடுவேன். ஏற்கனவே ஒரு மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது, அதெல்லாம் மண்ணள்ளி கொட்டுறாளா? ஏற்கனவே எப்படி இருக்குது? உனக்கு தெரியாமத்தான் நீங்க பொடைன்னு சொல்லுது. அவசரத்துல பொடைச்சு கீழே கொட்டிட்டு பொறுக்கடி என்னாடி ஒருத்தாங்க அல்லடி சுத்தமா இல்ல அல்லடி சுத்தமா அல்லனியா முறத்தை இப்படி மேல வாங்கும் போது கையை ரெண்டுங்க தட்டணும். அப்பதான் உமி வெளியே வரும். இப்படி இப்படி புடைக்கணும். எப்படி இப்படி சத்தம் வரணும் முடியுமா? முறத்தை அந்த பையன் ஒண்ணுதான் செட்டுல ஒழுக்கமாக்குது. அது பொறுக்கல அவனே கட்டி பிடிச்சிட்டு போடுவேன் மண்ணை மூஞ்சி மேல. அப்ப நான் தேவடிய மூச்சில மண்ணை போடும்போது நல்லா ஒடிச்சு விடாத போயிரும். என்னமா உங்களுக்கு வந்தது? ஏன் இப்படி பண்றீங்க? இங்க பார், குறைச்சாச்சு சோறு ஆக்கணும்னா தண்ணி வேணும். மரியாதையா குடத்தை எடுத்துட்டு போய்
என்ன பண்ற? என்ன பண்ணணும்? குடத்தை எடுத்துட்டு போய் குளத்துல உழுவுறேன். உழவரியா? இல்ல, உலாவி குடத்துல இப்படி உலாவி நல்ல தெளிஞ்ச தண்ணியா ஒரு குடம் கொண்டுட்டு வா. அப்பதான் அந்த அரிசியை குழ வச்சு அந்த அரிசி போட்டா வேகும். வர அரிசி திங்க முடியாது. வீட்டுல தண்ணியே இல்லையா? கூட்டுல இல்ல. என் கையத்தான் சுடு தண்ணி ஊத்தி கொப்பளைக்கு வச்சுட்டியே, ஆதி போய் தூக்கிட்டு வருவா. இல்லைன்னா நீங்க கூட போய் கொண்டு வந்துருவீங்க. சரிம்மா, கொஞ்சம் ஊதி விட்டு போ. போய் தண்ணி கொண்டு வாடின்னு சொல்லி நல்லா இருந்த குடத்தை 1000 கொத்தலா போட்டு கூட்டு அனுப்பி இருக்கிறாங்க. அம்மா, ஒரு பெத்த தாய்க்கும் வளர்ப்பு தாய்க்கும் மருதாய்க்குள்ள வித்தியாசத்தை இன்னைக்கு நான் கண்டுட்டோம்மா. நீ மட்டும் உயிரோடு இருந்திருந்தா இது சத்யாவதிக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்திருக்குமா? நீ சாக பொழுது இந்த பாவி என்னையும் கொண்டிருந்தா பரவாயில்லையே. இந்த உலகத்தின உயிரோட விட்டு போய் அம்மா என்ன பார்த்தவரே, நம்பிது இப்படிதான் ஆகணும்னு இருந்தா நம்ம யாரால மாத்த முடியும்? ஒருவேளை அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவர் மனசு கஷ்டப்படுமே. அதனால இதோ இந்த வழுக்கு பாறை இருக்கக்கூடிய இது ஒரு கிளை, இதற்குள்ள இருந்து தண்ணி கொண்டு போகலைன்னா தாய் அதுக்கும் அடிப்பாங்க. அதனால சீக்கிரமா இந்த வழுக்கு பாறைக்குள்ள இருந்து இந்த தண்ணி எப்படியாவது கொண்டு போலாம். தனியா வந்த இது ஒரு பாசம் அதிகமா இருக்கு இந்த கிணத்துல. வழுக்கு பாறையில வழுக்கி நான் கீழே விழுந்து நீங்களா என்ன காப்பாத்துனீங்க. ஐயோ, அண்ணா நீங்க சாகவே என்ன விட்டிருந்தா
ராத்திரி கிணத்துல விழுந்து நான் சாகவே போயிருப்பேனே. இந்த சண்டாரி என்ன காப்பாத்துறீங்க? அம்மா அப்படி சொல்ற? நீங்க என் உயிரை காப்பாத்தி வெளி கொண்டு வந்துட்டீன்னு நினைக்கிறீங்க. ஆனா காப்பாத்தி நான் கஷ்டம் தானா அடைய போறேன். நான் இப்படி சிறுக அனுபவமா என் சித்தி கொடுமையை அனுபவிக்கிறத விட இந்த கிணத்துலயே ரசித்து இருக்கலாமே. எதையே என்ன காப்பாத்துறீங்க அண்ணா? கவலைப்படாதம்மா, உனக்கும் ஒரு நல்ல வழி பிறக்கும். அண்ணா, இப்ப நான் இந்த வழக்கு மாற கிணத்துக்கு வந்து ஜலம் கொண்டு வராம இந்த குடத்தையும் உடைச்சிட்டேன். இதுக்கு என் தாய் இன்னும் என்ன எத்தனை அடி அடிப்பாங்களோ தெரியல. ஜலம் கொண்டு போகாம இப்படி மண்டை உடைச்சு வந்து அடி மாப்பாவின்னு சொல்லி அதுக்கும் அடி விழுகுமே. என் தாயிடத்திலிருந்து அடிக்கி உதைக்கிற எப்படி என்ன தப்பி பிழைப்ப அண்ணா? நீ பயப்படாதம்மா, உங்க சித்திக்கிட்ட நான் வந்து சொல்லி விட்டுட்டு வரவா, நான் இருக்கிறேன். அப்படி கவலைப்படாத. போலாம். ஆமா, அந்த பிள்ளைய தண்ணிக்கு அனுப்பினே என்னத்துக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க? கிணத்துல வலிக்கிட்டு விழுந்து சாப்பிட்டு தான் ஏடாயா. இத்தனை வருஷமா நானும் துப்பு தெரியாம இப்படி வாழ்ந்துட்டேன். போன வாரம் பொங்கலுக்கு எங்க அம்மா வந்துச்சு. அப்ப இந்த பிள்ளைய நான் அப்படி வளர்த்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு எங்க அம்மா தான் சொன்னாங்க, ஏண்டி பிள்ளை உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தமே, உனி பிள்ளை பெத்துக்காம இந்த பிள்ளையவே இப்படி பாத்துட்டு இருக்கிறியே, திடீர்னு உனக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா பூரா சொத்தும் உங்க வீட்டுக்காரன் அந்த பிள்ளைக்கு தான் கொடுப்பான், உன் பிள்ளைக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டான். இல்லன்னா அதான் மீறி போட்டாலும் கொஞ்சமா பங்கு பிரிச்சு கொடுப்பான். நல்லா புத்தியோட இருந்து பொழைச்சுக்கிடின்னு எங்க அம்மா எனக்கு நல்ல புத்தி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இத்தனை வருஷமா எனக்கு கேடு கட்ட புத்தியா இருந்து இந்த பிள்ளைய இவ்வளவு அன்பா வளர்த்திவிட்டேன். இதுக்கு மேல நான் எனக்கு பிறக்கிற பிள்ளைங்களுக்கு தான் இங்க இருக்கிற சொத்து சொகம் நகை நட்டு எல்லாமே என் கூட்டுக்காரரு சம்பாதிக்கிறது பூரா என் வகுத்துல பிறக்கிறதுக்கு தான். அவ்வளவுதானே? அப்பவா நாம ரெண்டு பேரும் போய் குழந்தைக்கு ரெடி பண்ணலாம். நீ நானுமா என் கூட்டுக்காரனை கொண்டு போய் எங்க வைக்கலாம்? வீட்டுக்காரன் தான் கப்பல் ஓக்க போயிட்டு கப்பல் ஓட்டிட்டு வியாபாரத்துக்கு போய்க்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துருவாரு. இங்க பாருடி, வந்ததுக்கு அப்புறம் நீங்க ரெடி. அவர் வரத்துக்குள்ள எப்படியும் கிணத்துல விழுந்து செத்துருப்பா. எனக்கு என்னமோ சென்ம சனியே ஒளிஞ்ச மாதிரி இருக்குதுடி. சரி திக்கத்தை பாட செத்துச்சா இல்லையான்னு இன்னும் தெரியல. நீ எப்ப சாவுன்னு தெரியலையே. பேச முடியல. ஒரு ஆம்பளை வீட்டுக்கு வந்தாலும் அவளை வச்சுட்டு பேச முடியல. இல்ல நான் அந்த மாதிரி பொம்பளை இல்ல. சரி பாரு, எப்படி இருந்தாலும் செத்தாளா போன மிதந்தே தீரும். அத பாத்துட்டு ஊர் மக்கள் சொன்னாலும் சொல்லுவாங்க. அது வரைக்கும் காத்திருப்போம். எங்க வீட்டுக்காரர் வந்தா எப்படி சமாளிக்கணும்னு அதுக்கும் எங்க அம்மா சொல்லி கொடுத்துட்டு போய்க்கிறாங்க. எல்லா அம்மாங்களும் அப்படித்தான். ஆமா, பிள்ளைங்களுக்கு நல்ல புத்தி சொல்லி கொடுப்பாங்கடா அம்மாங்க தான். போட்ட பிள்ளைங்களுக்கு இப்படித்தான் வாழணும்னு.